தீபமாய், கருணைக்கு அரசியாய், கலங்கரை விளக்காய், புனிதத்தின் விண்மீனாய், ஜெபத்தின் வல்லமையாய், மறையின் வீரத்தாயாய் விளங்கும் நம் தாய் ஆரோக்கிய அன்னை, இறையேசுவின் அன்பான இறைமக்களை, இம்மாலை ஆராதனை சிறப்பிக்க வந்திருக்கும் நம் தந்தையர்களையும் பங்கு மக்கள் அனைவரையும் வின்சென்ட் டி பால் சபை, மரியாயின்சேனை சபை சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அன்னையை பல புனித பெயர்களால் அழைக்கின்றோம். ஏனெனில் அன்னை பலவிதமான சூழ்நிலைகளில் அதற்கேற்ற முறையில் தன்னை சித்தரித்து வாழ்ந்தவள். மங்கள வார்த்தையின் போது மகிழ்ச்சியின் தாயாகவும், இயேசுவின் பாடுகளின் போது வியாகுல தாயாகவும் நின்று அவருக்கு ஆறுதலளிக்கும் தாயாகவும், கானாவூர் திருமணத்தின் போது கவலையை தேர்ந்த அந்த குடும்பத்தினருக்கு உதவி செய்து வந்த அவர்களது துன்பத்தை தவிர்த்த தாயாகவும், பசாசின் தலையை நசுக்கும் வீர பெண்மணியாகவும் நின்று பாவத்தை வெற்றி கொண்டு வல்லமையுடைய கன்னியாகவும், எலிசபெத்து கருவுற்ற வேளையில் அவருடன் இருந்து அவருக்கு உதவி புரிந்து இயேசுவி மீட்பின் திட்டத்தில் உதவி புரிந்து முக்கிய பங்கு வகிக்கிறாள். நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி தன்னை தியாக மனப்பான்மையில் உறுதிப்படுத்துகின்றார். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டவள் நம் அன்னை. எனவே அவரின் பக்தர்களாக நாம் ஒவ்வொருவரும் அன்னையை போன்ற செயல்களில் ஈடுபடவும். நம் அன்னை கடவுளின் தாய், நித்திய கன்னிகை, பரலோக புலோக ராக்கினி. இவ்வன்னை தன் ஒரே மகனை உலகிற்கு கையளித்த வீரத்தாய். ஏழை எளியவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கும், ஆதரவற்றோருக்கும், அனாதைகளுக்கும், திக்கற்றோருக்கும், நோயிற்றோருக்கும் அன்பு தாய், அரவணைக்கும் தாயாக விளங்குகின்றாள். நம் தாய் நமக்கு உதவி செய்வது போல நாமும் நம் அயலாருக்கும் பிறருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். அன்னை தம் வாழ்வையே மக்களின் விடுதலைக்காக அர்ப்பணித்தாள். நம் குடும்பத்தில் வருகின்ற துன்பங்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு துவண்டு விடாமல் அதனை பொறுமையாக ஏற்று வாழவும், நம் பிள்ளைகளை இறை பணியில் வளர்த்திடவும் அன்னையின் பணிவு, அன்பு, எளிமை, கற்பு, இறைவேண்டல், அர்ப்பணம் ஆகிய புண்ணியங்களை நம் வாழ்விலும் கடைபிடிக்க வரவேண்டி இந்த மாலை ஆராதனையில் குருவுடன் சேர்ந்து நாமும் பக்தியுடன் பங்கேற்போம்.
മരം തീർക്കുവാനായി ദീപസുമങ്ങൾ വിരിയുകയായി. സ്നേഹത്തണൽ മരം തീർക്കുവാനായി ദീപസുമങ്ങൾ വിരിയുകയായി. ഗുരുമുഖ ദർശനമേറ്റു വാങ്ങാൻ മാനസമുയരുകയായി. ഗുരുമുഖ ദർശനമേകുവാനായി മാനസമുണരുകയായി. ജപിച്ച നാമമേ പരിത്രാണ സ്നേഹമേ. ഉരുകുമിത്തിരിപ്പോ ജ്വലിക്കുവാൻ ഉയരുമിതു പമ്പോൾ സ്വർഗം இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, விர்ஜின் டயானா என்ற குடும்பத்தார் ஆண்டவராய் அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஒரு குடும்பத்தார் தன்னுடைய 9வது திருமண விழாவை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு மாதாவின் துணையோடு அவர்களுக்கு ஒரு வீடு கிடைக்கப்பட்டிருக்குது. அதற்காகவும் மாதாவோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஜெனோபா என்பவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அத்தோடு அவர்களது எல்லாவது நோய்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்காக ஜெபிக்கிறார்கள். தாசன் கேண்டி இவர்கள் தன்னுடைய 29வது திருமண விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். சாலோம் வீணா என்பவர்கள் இறைவன் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லாவது நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். மட்டுமல்லாமல் இம்மாலில் வெள்ளத்திற்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். டிக்னா மோல் போட் ஓனர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் இவர்களும் அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். குளச்சல் பங்கிலிருந்து கிறிஸ்து ராஜா குரூப் போட் உரிமையாளர்களுக்கும் அதோடு மட்டுமில்லாமல் அதில் பணி செய்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். பிராங்க்லின் மேரி குடும்பத்தார் அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் லூர்து மேரி மாதா போட் ஓனர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சர்ஜின் ஷாரோன் என்ற குழந்தைகளுக்கு நல்ல உடல்நிலை கிடைப்பதற்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். லூர்து மேரி போட் ஓனர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் இவர்களுக்காக அன்னையோடு இணைந்து நன்றி செலுத்துகிறார்கள். ஜீசஸ் ஜினி மேரி சினி இவர்களுக்காகவும் அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். மட்டுமல்லாமல் மரியன் மோட் ஓனர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். கஸ்பார் பிரிஸ்டோ குடும்பத்தாரும் அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு இக்குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே
எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, லீபாவின் நீர்ச்சுனை, தாவீதின் கோபுரம் ஆகிய சாரோனின் அருள்மகள் சீயோனின் ஈண்டெடுத்த இந்த தெய்வத்தாயினுடைய பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வேளையில் அன்னை நம்மளோடு விடுக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆரோக்கியமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய நலம் என்பது உடல் நலத்தை விட மேன்மையாக அன்னையானவள் ஆன்மீக நலத்தை பற்றி கேட்கின்றாள். மாசுபடாத, கரைப்படாத தூய அன்னையானவள் இந்த பூமிக்கு இறைவன் தந்த மாபெரும் வரமாகிய அன்னை மரியாள் இதை போன்று மாசுபடாமல், நாம் பாவம் நம்மை நெருங்காமல், நாம் நித்திய கன்னியாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளைப் போல நாம் ஆன்மீக வாழ்வில் பாவக்கரைகளின்றி வாழ்கின்றோமா என்ற நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு நாள்தான் அன்னை மரியாளுடைய பிறந்த நாள். இந்த பூமியில் பிறந்தது எதற்காக என்ற கண்ணோட்டத்தை மையமாக வைத்து இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. பிரியமானவர்களே, இன்று அன்னை மரியாள் நம்மையே நாம் திரும்பி பார்க்க செய்வது நம்முடைய உடல் நலமும் நம்முடைய ஆன்மீக நலமாக இருக்கின்றது. ஆன்மீக நலம் என்று சொல்லக்கூடியது, அவள் கண்டது இறைவனோடு இணைந்திருந்தாள். அவள் அழைக்கப்பட்டது இறைவனோடு வாழ்வதற்காக என்ற சிந்தனை. பூமியில் பிறக்கக்கூடிய, கடவுள் உயிர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் கடவுளோடு இணைந்து வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்பதை நாம் கண்டுணரவும் நாம் உயிர்த்துணரவும் இந்த நேரங்களிலே மறந்து விடுகின்றோம். இறைவனோடு அவள் உடன் இருப்பதற்காக அழைக்கப்பட்டாள். இறைவனோடு உடன் இருக்கும் எந்த மனிதனும் எந்த மகளும் அவள் தூசுபடாமல் மாசுபடாமல் இறைவனுடைய அருகிலே இருக்கும்போது அந்த உள்ள தூய்மையை பெற்றிருக்கின்றாள். இறைவனோடு இருக்கின்றவர்களுக்குத்தான் அயலானையும் அறிந்து கொள்ள இயல்கின்றது. அவ்வாறு எலிசபெத் அம்மாளின் தேவையை கண்டுணர்ந்த அன்னை மரியாள் அவள் இறைவனோடு உடன் இருந்ததினாலும் இறைவன் அவளோடு உடன் இருந்ததினாலும் அவள் பிறரின் தேவையை கடவுளை அன்பு செய்தது போல அயலான் அன்புக்கும் அவள் எடுத்து செல்லப்படுகின்றாள். இந்த நாளில் இந்த மாலை புகழ் மாலையில் பங்கு கொள்ளும் போது அவளுடைய திருவடி நாடி வந்த நாம் அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டியது அவள் கூறும் கூற்று போல நாம் அவளோடு உடன் இருக்க வேண்டும். இரக்கம் காட்டுவதில் அன்னை மரியாள் கோபுரம். ஆகவே அவள் எத்தனையோ உடல் நலத்தை, உடல் வேதனைகளை, மனப்புண்களை அறிந்து அவள் நலப்படுத்திய அவள் ஆரோக்கிய அன்னையாக மாறியதினால் நம்முடைய உடல் நலத்தையும் நம்முடைய ஆன்மீக நலத்தையும் என்று கேட்கின்ற அவள் என்றென்றுமே மகிழ்ச்சி காணும் வண்ணம் நாம் இறைமகன் இயேசுவோடு உடனிருப்போம். அவள் கானாவூர் கல்யாணத்திலும் அவள் இயேசு கொடுத்த மறுபடிக்கு தன்னுடைய பந்தி மேற்பார்வையாளர்களிடம் அவள் கூறிய கூற்றும் இதுதான், என் மகனோடு அவர் சொல்வதை கேளுங்கள், உடன் இருக்கக்கூடியது. ஆகவே இயேசுவோடு உடன் இருக்கக்கூடிய ஒரு பண்பினை நாம் வளர்த்தி கொண்டு அன்னை மரியாள் நம்முடைய இந்த பூமியிலே பிறந்த அந்த பிறப்பு ஒரு அர்த்தம் உள்ளதாக இந்த மாலை புகழ் மாலையிலே நாம் அனைவரும் பங்கு பெறுவோம். அப்ரஹாமின் வித்திலிருந்தும் யூதயாவின் குலத்திலிருந்தும் தாவீதின் அடிமரத்திலிருந்தும் எழுந்தவருமாகிய மாட்சிமிக்க கன்னிமரியாள் பிறந்த நாள் இதுவே. அல்லேலூயா.
பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் இன்றும் நான் வாழ வேண்டும். நீரோடையோரம் வளர்கின்ற மரமாய் நான் பிறர் வாழ்வில் நற்கனிகள் தந்து நாள் தோறும் செழித்து வளர வேண்டும். செழித்து வளர வேண்டும். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவும் பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். கேடயம் நீரே, எம்மாட்சிமையும் வல்லமையும் நீரே. என்னை காக்கும் கேடயம் நீரே, எம்மாட்சியும் வல்லமையும் நீரே. துன்ப துயர வேளையில் கடன் தொல்லை கஷ்டத்தில் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்தாய் ஆண்டவர் நீரே. துன்ப துயர வேளையில் கடன் தொல்லை கஷ்டத்தில் தலை நிமிர்ந்து நடக்க செய்தாய் ஆண்டவர் நீரே. நான் செய்ததெல்லாம் உம்மை நோக்கி நம்பிக்கையாய் ஜெபித்தது தானே. நான் செய்ததெல்லாம் உம்மை நோக்கி நம்பிக்கையாய் ஜெபித்ததுதானே. என்னை அறிந்து கொள்பவர் நீ மட்டும் என்பதா உம்மை நோக்கி உரத்த குரலில் அழைக்கின்றேன். என்னை அறிந்து கொள்பவர் நீர் மட்டும் என்பதால் உம்மை நோக்கி உரத்த குரலில் அழைக்கின்றேன். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். என்னை என்றும் கருத்தில் கொண்டு நாளும் உமது ஆசியும் நிறைவாழ்வும். என்னை என்று கருத்தில் கொண்டு நாடும் உமது ஆசியும் நிறைவாழ்வும். தந்தால் நான் புசித்திடுவேன் உம்மையன் வாழ்வாக்கி உந்தன் நாமத்தை என்று துதித்திடுவேன். தந்தால் நான் புசித்திடுவேன் உம்மையின் வாழ்வாக்கி உந்தன் நாமத்தை என்று துதித்திடுவேன். நான் கேட்பதெல்லாம் குடும்பமாக உன்னோடு தினமும் பேச வேண்டும். நான் கேட்பதெல்லாம் குடும்பமாக உன்னோடு தினமும் பேச வேண்டுமே. என்னை அறிந்து கொள்பவர் நீர் மட்டும் என்பதா உந்தன் அரவணைப்பில் என்றும் வாழ்ந்திடுவேன். என்னை அறிந்து கொள்பவர் நீர் மட்டும் என்பதால் உந்தன் அரவணைப்பில் என்று வாழ்கிறேன். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் இன்றும் நான் வாழ வேண்டும். நீரோடையோரம் வளர்கின்ற மரமாய் நான் பிறர் வாழ்வில் நற்கனிகள் தந்து நாள் தோறும் செழித்து வளர வேண்டும். சேர்த்து வளர வேண்டும். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். ஆபிரகாமின் வித்திலிருந்தும் யூதயாவின் குலத்திலிருந்தும் தாவீதின் அடிமரத்திலிருந்தும் எழுந்தவருமாகிய மாட்சிமிக்க மரியாள் பிறந்தது இதுவே.
தூய கன்னிமரியா பிறந்த பொழுது உலகனைத்தும் ஒளியால் நிறைந்தது. இத்தகைய பேறு பெற்ற கன்னியை பெற்றெடுத்த அடிமரவும் புனிதவும் ஆசியும் பெற்றதே. அல்லேலூயா. ஆண்டவரின் நாவி என் மேலுள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு பல செயல்கள் புரிந்துள்ளார். இதோ நான் வருகிறேன், உமது ஆசி பெறுகிறேன். கலைமானை போல அடைக்கலம் தேடி வருகின்றேன். ஆண்டவரே, என் ஆண்டவரே, உம் குரல் கேட்க ஆசை கொண்டேன். நீர் நிலைத்தேடும் கலைமானை போல அடைக்கலம் தேடி வருகின்றேன். வரவேண்டும் இறைவா, தர வேண்டும் உன் தரிசனம். வர வேண்டும் இறைவா, தர வேண்டும் உன் தரிசனம். தரிசனம் 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 தரிசனம். ஆபிரகாமை அழைத்தீரையா, அவருக்கும் ஆசீர் பொழிந்தீரையா. முள்செடி நடுவில் மோசேயை அழைத்து விடுதலை வாழ்வை தந்தீரையா. என்னையும் அழைத்தீர் வந்தேனையா, இறைமை மழையில் நனைந்தேனையா. என்னையும் அழைத்தீர் வந்தீரையா, இறைமை மழையில் நனைந்தீரையா. முழுமை வாழ்வில் இருந்தேனையா, வர வேண்டும் இறைவா, தர வேண்டும் உன் தரிசனம். தரிசனம் 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 தரிசனம். அருளாளன் இயேசுவை தந்தீரையா. ஆண்டவரே, நீர் யார் எனக் கேட்டு பவுலுக்கு புது வாழ்வை தந்தீரையா. என்னையும் அழைத்தீர் வந்தேனையா, ஏழ்மை வறுமை ஒழிப்பேனையா.
வாழ்வில் நிறைவேறையா வரவேண்டும் இறைவா தர வேண்டும் உன் தரிசனம் வரவேண்டும் இறைவா தர வேண்டும் உன் தரிசனம் 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 ஆண்டவரே என் ஆண்டவரே உம் குரல் கேட்க ஆசை கொண்டேன் நீர் இலை தேடும் கலைமானை போல அடைக்கலம் தேடி வருகின்றே வரவேண்டும் இறைவா தர வேண்டும் உன் தரிசனம் வரவேண்டும் இறைவா தர வேண்டும் உன் தரிசனம் 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 அப்ரஹாமின் வித்திலிருந்தும் யூதாவின் குலத்திலிருந்தும் தூய கன்னிமரியாளின் பிறப்பை அகழ்முடன் நாம் கொண்டாடுவோம். அவரே நமக்கு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரைப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதரான ஆண்டவரை போற்றி பாடிடுங்கள் அல்லேலூயா உன்னதரான ஆண்டவரை போற்றி பாடிடுங்கள் ஆண்டவரை போற்றுங்கள்
வானங்களில் நீர்த்திரளே அவரை போற்றுங்கள். பெருங்கடலில் நாகங்களே அவரை போற்றுங்கள். ஆழ்கடலில் பகுதிகளே அவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதரான ஆண்டவரை போற்றி பாடிடுங்கள். அல்லேலூயா. உன்னதரான ஆண்டவரை போற்றி பாடிடுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதரான ஆண்டவரை போற்றி பாடிடுங்கள். அல்லேலூயா. உன்னதரான ஆண்டவரை போற்றி பாடிடுங்கள். அப்ரஹாமின் வித்திலிருந்தும் யூதாவின் குலத்திலிருந்தும் தாவீதின் அடிமரத்திலிருந்தும் எழுந்தவருமாகிய மாட்சிமிக்க கன்னிமரியாள் பிறந்த நாள் இதுவே. அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையது என்று எண்ணிக் கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றைக்கும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறையலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தமிழகத்தினுடைய தென்கோடியில் இருக்கும் தூத்தூர், இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு ஊர், வழிவகை தெரியாத ஒரு ஊர். ஆனால் இது
கேரளமா தமிழகமா என்று தள்ளாடுகிற, தமிழா மலையாளமா என்று பிரமிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த நிலையிலே, இந்த ஊரிலே இறை வார்த்தையை போதிப்பதற்காக தமிழகத்தினுடைய மையம் திருச்சி மாநகர், அந்த மையத்திலிருந்து இங்கே நான் வருகை தந்திருக்கிறேன் என்று சொன்னால், நாளைக்கு எனது பங்கிலும் தோமையார் மலை அங்கே இருக்கிறது, திருத்தலம். இதுவும் ஒரு தோமையார் திருத்தலம். இங்கேயும் அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறீர்கள். நாளை நான் அங்கேயும் அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும். நவநாள் தோமையார் மலையிலே உண்டு என்றாலும் எந்த சாக்குப்போக்கும் சொல்லாமல் தூத்தூருக்கு மறையுரை ஆற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவுடனே மரியாள் ஆகட்டும் என்று சொன்னது போல நானும் ஆகட்டும் என்று சொல்லி வந்துவிட்டேன். நான் அப்படி ஆகட்டும் என்று சொன்னதற்கு ஒரு அடிப்படை காரணம், 2 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், கார் வேகமாக ஓட்டிக்கிட்டு போய்கொண்டே இருந்த வேகலையிலே அந்த கார் இப்போ ஒரு பெரிய மாடு திடீர்னு ரோட்டுக்கு ஏறி வந்ததை பார்த்துட்டு அப்படி திருப்பி விட்டு நேராக போகலான்னு போனால் மாடு கம்பீரமாக போயிடுச்சு. என் காரு கவுந்துருச்சு. காரு கவிழ்ந்து உருண்டது. கொஞ்ச நேரம் கழித்து என்ன நடந்தது என்று பார்த்தேன். காருடைய 4 வீல் மேலே இருக்குது, தலைகீழாக நின்றது. அப்போது அந்த என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் திகைத்து பார்த்துவிட்டு கதவை உடைத்து வெளியே வந்தேன். வெளியே வந்த எனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த ஒரு சிறு கீறல் கூட கிடையாது. ஆனால் கார் ஏறக்குறைய 70,000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய அளவிற்கு டேமேஜ். ஆனால் பொலன்னு வாயிலிருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. அந்த ரத்தத்தை பார்த்து என்ன செய்வது தெரியாமல் வாய் திறக்க போன முடியல. அப்போது நான் அங்கே அந்த நேரத்தில் எந்த பங்கில் வேலை செய்தேன் என்று சொன்னால், ஸ்நாபக அருளப்பருடைய பங்கு. ஸ்நாபக அருளப்பருடைய பங்கில் ஸ்நாபக அருளப்பருடைய அப்பா யார்? திருமுழுக்கு யோவானுடைய அப்பா யார்? அந்த மாதிரி நானும் அந்த பங்கில் உருண்டு எழுந்திரிச்சு போன உடனே கூப்பிட்டு ஒரு பேப்பரை கேட்டு எழுதி, வரும்போது எனக்கு விபத்து, ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொல்லி அங்கேருந்து இன்னொரு சாமியார்ட்டை கொடுத்தேன். அவர் என்னை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். அங்கே போனால் வாயை கஷ்டப்பட்டு திறந்து எடுத்து பார்த்தாங்க, நாக்கு கட்டாயிருச்சு. அந்த ஆக்சிடெண்ட் சமயத்தில் கடிச்சிட்டேன். நாக்கு கட்டாயிருச்சு. எங்கள் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் பக்கம் சொல்லுவாங்களான்னு தெரியல, ரொம்ப பேசுனா என்ன சொல்லுவாங்க பொம்பளைங்க, நாக்கை இழுத்து வச்சு தச்சிருவேம்பாங்க. ரொம்ப பேசுனா நாக்கை இழுத்து வச்சு தச்சிருவேம்பாங்க, நாக்கை அறுத்துருவேம்பாங்க. நான் கொஞ்சம் மறையுறை பேசுவேன் தான், அதனால் நாக்கை இழுத்து வச்சு தச்சிட்டாங்க. 6 தையல். வர்றவங்க போகிறவங்கெல்லாம் என்னை பார்த்து ஐயோ பாவம் பாவம் பரிதாபம், என்ன மணிமணியாக பேசுவார், ஐயோ இனிமேல் பேச மாட்டாரா? அப்போ என்னை பார்க்க வந்த ஒரு சாமியார். அப்போ அவர் சொன்னார், ஐ டோன்ட் திங்க் ஹி வில் கெட் பேக் ஹிஸ் ஸ்பீச். இவர் திரும்ப பேசுவார்னு என்னமோ எனக்கு சந்தேகம்தான் அப்படின்ட்டார். அப்போ எனக்கு தெரியும், என்னை அழைத்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அந்த கடவுளை நம்பி நான் வந்திருக்கிறேன். என்னுடைய போதக பணிக்கு தடையில்லாமல் அந்த கடவுள் நிச்சயமாக எனக்கு மீண்டும் நாவன்மையை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த ஆலயத்திலே போய் நான் திரும்பி பேசுவேன், எனக்கு பேச கொடுக்கணும், இப்படி தான் ஜெபம் பேன்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் எல்லாரும் சரி இனிமேல்ட்டு இந்த சாமியார் பேச மாட்டார் ஓமா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா இன்றைக்கி பிஷப்ஸ் ஹவுஸில் ஒரு ரிட்டையர்டு ஹோமில் உட்காந்துருக்கணும். அங்கே பேண்டுன்னு வர்றவங்களும் என்னை பார்த்து பேன்ட்டு போவாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கும். ஆனால்
அந்த என்னுடைய தாய் பங்கு ஆரோக்கிய அன்னை பங்கு, செயின்ட் மேரிஸ் கதீட்ரல். அந்த அன்னையிடத்தில் வேண்டினேன். அந்த நாவு எனக்கு மீண்டும் தரப்பட்டது. இன்றைக்கு இரவு பகல் என்று பாராமல், காடு மேடு என்று பாராமல், தூர தேசம் என்று பாராமல், அயல்நாடுகளுக்கும் சரி, சிங்கப்பூர், சிலோன், மலேசியா என்று சொல்லி, அல்லது இந்த தூத்தூர் என்பது ஊராக இருந்தாலும், எங்கே மறையுறையை கேட்டாலும் உடனடியாக நான் ஒத்துக்கொள்கிறேன். காரணம், எனக்கு இறைவன் இலவசமாக கொடுத்ததால் நானும் அதனை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த தூத்தூருக்கு மறையுரையாற்றுவதற்கு ஏற்றுக்கொண்டு வந்தேன். நான் நினச்சது ஏதோ தூத்தூர்னா ஒரு ஏதோ சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஏதோ மக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, திருவிழா. இங்கே வந்து பார்த்தால் திரும்புகிற திசைகளிலெல்லாம் திக்குமுக்காடக்கூடிய ஒரு அனுபவங்கள், செய்திகள், பாசத்தோடு வாசம் கலந்த உணவு வந்தவுடனே உபசரிப்பு, உங்களுடைய பக்தி, உங்களுடைய பக்தி பாரம்பரியம், வெள்ளை உடுத்தி மரியாளுடைய அந்த ஊதா நிறம் உடுத்தி இந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய நேர்த்தி, உங்களுடைய 500 ஆண்டு காலத்தினுடைய ஆன்மீக அனுபவம், சவேரியாருடைய பாதம் பட்டதாக கேள்விப்படுகிற ஒரு வரலாற்று செய்தி, நீங்கள் உங்கள் மத்தியிலே கொண்டிருக்கக்கூடிய வீர தீரங்கள், அலையை நம்பி, கடலை நம்பி, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நம்பி திரும்பி வந்தால் தான் வாழ்வு நிச்சயம் என்கிற ஒரு நிற்கதியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு, அந்த இறை நம்பிக்கையோடு இன்றைக்கும் இறைத்து கொண்டிருக்கக்கூடிய, கரைந்து கொண்டிருக்கக்கூடிய கடலை நம்பி கடலிலே தத்தளித்து வாழ்வை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு விதமான வீரதீர சாதனைகள், கால்பந்தாட்ட வீரர்கள் இங்கே தோன்றியதாக கேள்விப்பட்டேன். இவ்வாறாக பல்வேறு நிலைகளிலே வீரதீரமும் பக்தியும் பாரம்பரியமும் பாசமும் விசுவாசமும் நம்பிக்கையும் தொடர்ந்து தொய்வில்லாமல் 500 ஆண்டுகளாக வாழ்க்கையிலே என்ன நேர்ந்தாலும், எது நடந்தாலும், அது இன்பமோ துன்பமோ, சோதனையோ வேதனையோ, வளர்ச்சியோ தளர்ச்சியோ, சுகமோ சோகமோ, வாழ்வோ சாவோ, அந்த கடவுளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த கடவுளை இந்த உலகிற்கு கொடுத்த அந்த அன்னை மரியாளினுடைய திருவடிகளை நான் மம்மி ஜிம்மி இல்லை மம்ஸுங்குது, மம்ஸ், மாமாவை மாம்ஸுங்குது, அப்பாவை பப்ஸு அப்ஸுங்குது, சின்னம்மா கொச்சம்மே சின்னம்மாவை என்ன சொல்லுது, மினிமம், மினி பஸ்ஸு போகுது இல்லையா, அது மாதிரி மினிமம் சின்னம்மா, பெரியம்மா மேக்சிமம். இன்றைக்கி நிலைமை அப்படி போயிடுச்சு. அம்மாங்கிற வார்த்தைக்கு உறவே போயிடுச்சு. அன்றைக்கி அம்மானு கூப்பிட்டாலே அதில் இருக்கிற ஒரு ஆனந்தம், உறவு, ஒரு சொந்த பந்தம், ஒரு பாச நேசம் போச்சு, எல்லாமே போச்சு. இன்றைக்கி ஏன்னா அம்மானு கூப்பிட விரும்பாமல் அம்மின்னா மம்மின்னா, இப்போ மம்மின்னு கூப்பிட கூட நேரம் இல்லாமல் மம்ஸுங்கிறான். மம்ஸ், மினிமம், மேக்சிமம் அப்படிங்கிறான். பயலுக்கு 2ஆம் கிளாஸ் படிப்பான், 7 வயசு, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவான். பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது அவங்க அப்பாட்ட போய் காவான். அவங்க அப்பா அந்த நேரத்தில் அவருக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு கொதிச்சிக்கிட்டு இருப்பார். அவங்க அம்மா அடுப்படியில் கொதிச்சிக்கிட்டு இருக்கோம். அடுப்படியில் கொதிக்கும், அந்த அடுப்பில் ஒன்று கொதிக்கும், இந்த அம்மாவும் கொதிக்கும், அந்த ஆள் குதிக்குவார். இவன் சாக்ஸை காணாமா, இவன் புக்கை காணாமா, பேனாவை காணாமா. வீட்டில் பார்த்தா ரணகலமாக இருக்கும். சில சமயத்தில் காலை நேரத்தில் பார்த்தா அந்த ஆள் அனுப்புகிறதா, இந்த பிள்ளைய குளிப்பாட்டுறதா, இவனுக்கு சாக்ஸை மாட்டுறதா, இந்த ஆளுக்கு சோத்தை கட்டுறதா, இவனுக்கு டிஃபனை ஓட்டுறதா. பெண்கள் படுற பாடு இருக்கே காலங்கத்தால் வீடுகளில், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ இவன் போய் கேட்பான் அவங்க அப்பன்ட்ட, ஓ அப்படிமா, என்னடா பள்ளிக்கூடத்தில் காசு கேட்டாங்க, வாத்தியார்களுக்கு மரியாதை, சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் காசு கேட்டாங்க அப்படிமா. அவங்க அப்பா சொல்லுவார், படா காசும் இல்லை ஒன்றும் இல்லை, காலங்கத்தால் சனியனேப்பா, காசும் இல்லை ஒன்றும் இல்லை, போடா சனியனன்றுவார். இவன் நேராக என்ன செய்வான், விவரமானவங்க இப்போல்லாம் இருக்க சின்ன பையனெல்லாம் நம்ப முடிய மாட்டேது. ஓ அப்படிமா. அந்த அம்மா அங்கே கிச்சனில் கொதிக்கும், கிச்சனில் கொதிச்சுக்கிட்டு என்னடா அப்படிங்கும். காலங்காத்தால் அவன் வீட்டுக்காரரு கரைச்சலை கொடுக்குறாரு பாரு, காலங்காத்தால் அவன் வீட்டுக்காரரு கரைச்சலை கொடுக்குறாருங்கம்மா. டேய் யாரடா சொல்கிற, எல்லாம் அப்ஸு தான்,
உடனே அந்த அம்மா அங்கேருந்து என்ன செய்ய தெரியுமா, ஏங்க காலங்காத்தால் பிள்ளைய வெடுக்கு சுடுக்குன்னு திட்டுறீங்க, காசு தானே கேட்டான், கொடுத்து விட வேண்டியதானே அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிச்சன் கேபினெட்லேருந்து சிபாரிசு வந்துடும். இந்த ஆள் என்ன சொன்னான் முதல்ல அந்த பிள்ளைக்கு, என்ன சொன்னான் அந்த பிள்ளைக்கு, சனியனை போடா, காசும் இல்லை ஒன்றும் இல்லைனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இந்தமா சொல்லும், போ போய் வாங்கிக்க, சொல்லிட்டேன் அப்பாட்ட வாங்கிக்க, போய் தெனாவட்டான் நிற்பான், அப்படி முறைச்சிக்கிட்டு நிற்பான். அந்த ஆள் என்ன பண்ணுவார், காசும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னவர் இந்தா போ அப்படின்னு கொடுத்துருவார். ஏன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பதிச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. கிச்சன் கேபினெட்டு ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா வயிறு காஞ்சி போகும். கிச்சன் கேபினெட்டை பதிச்சவே கூடாது, அதனால் கொடுத்துருவான். அதே போல் மரியாள் போய் ஏசுனாட்ட கேட்டாங்க, மகனே ரசம் தீர்ந்து போச்சுறான்னு. அதையம்மா என்கிட்ட சொல்கிற, என் நேரம் இன்னும் வரலை, என் நேரம் இன்னும் வரலை அப்படின்னு. ஓ நேரம் எப்போ வர்றது, இவனுங்களுக்கு எப்போ ரசம் கொடுக்கறது? இவன் கல்யாண வீடு வந்துட்டாங்க, எல்லாம் சாப்பாடு போட்டானு. சாப்பாடுனா நம்ம ரசம் இல்லை, மிளகு ரசம் புளி ரசம் இல்லை, இது திராட்சை ரசம். திராட்சை ரசம் நாளாகும், அது நாளாகின பிறகு தான் எடுக்கணும். இப்போ திடுதுப்புன்னு ரசம்னா அதுக்கு நம்ம என்னம்மா செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே. ஓ நேரம் எப்போ வர்றது, இவனுங்களுக்கு எப்போ ரசம் கொடுக்குறது, சாப்பாடு போடணும் போடு. நம்ம என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்காரங்களை தட்டி விட்றாங்க, போ அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கடா. ஏன் தட்டினாங்க, நான் சொன்ன பிறகு அவன் கட்டாயம் செய்வான். என் மகன் மாதா கிட்ட கேட்டு எதுவுமே கிடைக்காம இருக்காது. அதுக்கு உதாரணம் இதுதான். மாதா கேட்ட பிறகு இயேசு கொடுக்காமல் இருக்க மாட்டார். அதனால மாதாவினுடைய பரிந்துரை வலிமையான பரிந்துரை. ஏனென்றால் நான் கேட்டா நிச்சயம் என் புள்ள செய்வான். நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே தான் அவர் உங்களுக்கு சொல்லுகிறதை படி செய்யுங்கள்ங்கிறார். போய் நிற்கிறாங்க, யாரு வேலைக்காரங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. அவர் என்ன ஏதாவது சொன்னாரா, மூஞ்ச துளிச்சாரா? நேரம் வரலன்னார்ல, எனது நேரம் இன்னும், உங்களுக்கு இன்னும் வாய் திறக்கவில்லை, எனது நேரம் இன்னும் அப்படின்னு சொன்னார்ல. வேலைக்காரங்க வந்து நம்மகிட்ட எப்படி நேரம் வந்துச்சு, தண்ணியை நிரப்புங்கடாங்கிறாரு. தண்ணியை நிரப்புங்கடாங்கிறாரு. தண்ணியை நிரப்புங்கடான்னு சொன்னது தான் போதும். நம்மளுக்கு ஓசியில் சந்தனம் கிடச்சா ஒய்யாரமாக தடவுவானா, எங்கெங்கேயோ ஓசியில் சந்தனம் கிடச்சா ஒய்யாரமாக தடவுவானா, எங்கே வேணாலும் தடவி காணும். அது மாதிரி இவனுங்க தண்ணியை நிரப்புங்கடான்னு ஒன்று இவங்க எங்கே நிரப்பிட்டாங்க, வெளியில் கை கால் கழுவுறதுக்காக வச்சு தொட்டியில் நிறச்சிட்டாங்க. சும்மா தானே வருது, நிறடான்னு நிறச்சிட்டாங்க. நிறச்ச பிறகு எடுத்து கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். கலகமே வந்துருச்சு அந்த கல்யாண வீட்டில், சண்டை வந்துருச்சு. பந்தி மேற்பார்வையால் புடின்னு பிடிச்சிட்டான். இதுவரை இந்த நல்ல ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்கள்? முதலிலே எல்லாரும் நல்ல ரசத்தை கொடுப்பார்கள், எல்லாரும் உண்டு குடித்த பின் கீழ்த்தரமானதை கொடுப்பார்கள். நீ இதுவரைக்கும் எங்கே வச்சிருந்த? சண்டை. அந்த அளவிற்கு நேர்த்தியான முதல் தரமான ரசம் அங்கே பரிமாறப்படுகிறது. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். மாதாவுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் சொல்லி என் புள்ள செய்யாமல் இருக்க மாட்டான், எனவே போய் அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க அப்படின்னாரு. போனாங்க, செய்து கொடுத்துட்டாரு. அந்த வேலைக்காரங்களுக்கு என்ன நம்பிக்கை? தண்ணியை நிரப்புங்கடாங்கிறாரு. நாளைக்கு இங்கே சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானா? சாப்பாடு நாளைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஏற்பாடு பண்ணவங்க கூப்பாடு போடுறாங்க, பங்கு சாமியார்ட்டன்னு வச்சுக்குவோம். என்ன, சாமி சாப்பாடு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. உங்கள் சாமியார் அதுக்கு பதிலாக சாப்பாடு தீர்ந்து போச்சா, சட்டிலெல்லாம் மண்ணை நிரப்புங்கடாங்கிறாருன்னு சொல்லுங்கள். நிரப்புவீங்களா நீங்கள்? என்னடா சாமியார் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், நம்ம சோறு இல்லைன்றோம், இவர் மண்ணை நிரப்புங்கிறாரு. திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்கிறா, அந்த ஆள் தண்ணியை நிரப்புனாரு. அப்போ புரியுதா நம்பிக்கை எங்கே இருக்குன்னு? இயேசு சொன்னதை செய்யுங்களான்னாரு, தண்ணியை நிரப்புனாரு.
நீங்களும் நானும் இருந்தால் என்ன சொல்லுவோம்? யோ தண்ணியை நிரப்புறதா? திராட்சை ரசம் இல்லைங்கிறான், திராட்சை பழத்தை கொண்டு வான்னு சொல்லு, அல்லது திராட்சை பழத்தை கொடு. தண்ணியை நிரப்புனா எங்கே தண்ணியை நிரப்பு என்ன பண்ண சொல்கிற? கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? உங்கள் சாமியார்கிட்ட அவர் சொல்லியிருந்தார், நான் மண்ணை நிரப்புன்னு நான் சொல்லியிருந்தா, சாமி என்ன சாமி நக்கல் பண்ணுறீங்களாமோ, சரி போனால் போதும், அவர் என்னமோ சொல்கிறாரா, நிரப்பும்னா நிரப்பிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், நிரப்பிட்டோன்னு வச்சுக்குவோம். இதை கொண்டு போய் பந்தியில் போடுங்கடா, நான் போடுவோமா? போடுவோமா? ஆ போட்டால் வெளுப்பு. அங்கே உட்காந்து சோறு திங்க வந்தவன்லாம் வெளுத்துருவான். ஏண்டா சோறை போடுவீங்கன்னு பார்த்தா மண்ணல் கொண்டு. அவங்கள என்ன சொல்கிறாரு? தண்ணியை நிரப்புங்கடான்னாரு, ஊற்றுனாங்க. தண்ணியை நிரப்புனாங்க, கொண்டை எடுத்து ஊற்றுங்கடான்னாரு, ஊற்றுனாங்க. அதான் என் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உருவாக்கியவள் தாய் மரியாள். தான் நம்பினால் அந்த நம்பிக்கையை இயேசுவின் மீது நீயும் கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தவள் நம் தாய் மரியாள். நான் என் மகன் இயேசுவை நம்பியது போல நீயும் அந்த இயேசுவை நம்பினால் நிச்சயமாக உனக்கும் அந்த நிறைவு கிடைக்கும். நம்ப மாட்டோம். ஏன்? நமக்கு அறிவு, நம்ம அறிவை பார்ப்போம். அறிவுள்ள இடத்திலே ஆண்டவரின் நம்பிக்கை வராது. ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டுட்டினா எல்லாத்தையும் விடு. எது வந்தாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, இளவு விழுந்தாலும் சரி, என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். என் வலப்பக்கம் 10,000 இடட்டும், இடப்பக்கம் 20,000 இடட்டும், நான் அசைவுறேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? அன்னைக்கு இந்த பக்கமெல்லாம் உண்டா இல்லையான்னு தெரியாது. நான் இப்போ புதுசாக ஒரு கார் வாங்கினேன். பக்கத்தில் ஒருத்தன் கார் வாங்கினான். 2 எலுமிச்சம்பழத்தை வச்சுருந்தாங்க. மந்திரிக்க சொன்னாங்க 2 எலுமிச்சம்பழம் மந்திரிக்க. நான் சொன்னேன், என்னையா காருக்கு கீழே 2 எலுமிச்சம்பழம் இருக்குது, அதை எடுங்க. இல்லை சாமி, அது இருக்கணும். எதுக்குடா? அது சம்பிரதாயம் சாமி. எதுக்கு? அதை எடு, ஜூஸ் போட்டாவது குடிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னால் கேட்கலாம். ஏன் காருக்கும் வைக்கணுமான்னா கொன்றுவேன், ஒன்றை ஏற்றி பண்ணுவேன். எதுக்கு அந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறான்? அந்த பக்கம் வைக்கிற பழக்கம் உண்டா? ஐ ஐ நம்பிட்டேன். கருப்பு கயிறுலாம் கையில் கட்டுற உண்டா? வழக்கம் உண்டா? எதுவுமே இல்லையா? நாக்கு தள்ளின பொம்மை வைக்கிறது இல்லையா? நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்கறது இல்லையா? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணுறது உண்டா? ஐ இல்லையா? பார்த்தா செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணுறா இல்லை. ஏன்? செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம். சரி உண்டு. மார்கழி மாதம் கல்யாணம் உண்டா? மார்கழி மாதம் என்ன மாதம்? பீட மாதம். நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்குறது உண்டா? உண்டா இல்லையா? நியூமராலஜி பார்க்குறது உண்டா? வாஸ்து பார்க்குறது உண்டா? ஐயோ மோட்சமே இங்கே தாண்டா இருக்குது. ஆண்டவா, அம்மா, தாயே, சந்தோஷம். நம்பிக்கை. இன்னைக்கு 2 எலுமிச்சம்பழத்து மேலே ஏற்றி விட்டால் அதுக்கு மேலே அப்புறம் யார் மேலே ஏற்ற மாட்டானா? அந்த கார் யார் மேலே ஏறாதான், ஆக்சிடெண்ட்டே ஆகாதான். ஏண்டா ஆக்சிடெண்ட்டே ஆகாட்டின்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையெல்லாம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஒரே சர்வேசனை விசுவசிக்கிறேன், பானமும் பொய்மையும் படைத்தவரே எல்லாம் கோயிலில் சொல்கிறாங்க. நீங்களும் சொல்கிறீங்க, ஆனால் நீங்களாம் இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு அந்த மூட பழக்க வழக்கம்லாம் இல்லைங்கிறீங்க. சந்தோஷம், உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்றேன், வாழ்த்துக்கள். அங்கெல்லாம் சனிக்கிழமை யாராவது செத்து போயிட்டா கல்லறைக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? என்ன செய்வாங்க சொன்னால் தான் தெரியும். ஆட்டி கோழி குஞ்சு ஒன்றை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. கோழி குஞ்சு அந்த பண வண்டியில். ஏன்னா சனிப்பணம் தொணப்பணம் தேடுமா, சனிப்பணம் தொணப்பணம் தேடுமா. இன்னொரு பணம் அந்த வீட்டில் விழுந்துருமா. அதனால் ஒரு கோழி குஞ்சு அறுத்துருவான். இன்றைக்கெல்லாம் மனித உறவுகள்லாம் எந்த அளவுக்கு கேவலப்பட்டு போச்சுன்னு சொன்னால், செத்த பிறகு ஒரு 40 நாள் கர்மாதிக்கு வச்சான், 15-20 நாள் வச்சான், அப்புறம் 9 நாள் ஆக்கினான், அப்புறம் 3 நாள் ஆக்கினான். இப்போ என்ன பண்ணிட்டான்? நம்மளெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பால் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பாலுக்கு பேர் உடன்பால். உடனே தெளித்து போடுறது உடன்பால். செத்த உடனே உடனே பாலை தெளிச்சுட்டு முடிஞ்சு போச்சுடா, உறவு கொண்டு போயிடறான். உறவு போயிடுச்சு. அப்படி அப்போ இன்றைக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவள் கன்னிமரியாள். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுன்னா வேற எது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டா வேறு எதன் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது.
வேற யார் மீதும் நம்பிக்கை இருக்கக்கூடாது, எதன் மீதும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. 100க்கு 100 அந்த கடவுளை மட்டுமே நம்ப வேண்டும். வாழ்வில் நல்லதோ கெட்டதோ அந்த கடவுளை மட்டுமே முழுவதாக நாம் நம்பி வாழ்கிறோமா? கடவுளை மட்டுமே நம்பி நம்மளால் வாழ முடியுமா? வாழ்கிறோமா? இல்லைன்னா நம்முடைய நம்பிக்கைகள் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, எதையெல்லாம் நாம் இன்றைக்கு நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாதாரணமாக சொல்லுவாங்க, மாதா ஊட்டாத சோத்தை மாங்காய் ஊட்டும், மாதா ஊட்டாத சோத்தை மாங்காய் ஊட்டும். மிக்கேல் சம்மனஸ் சுருவம் பார்த்துருக்கீங்களா? மேலே மிக்கேல் சம்மனஸ் கையில் என்ன வச்சுருப்பார்? வேற ஈட்டி, கீழே சாஸ். நம்மளுக்கு நேராக போவாங்க, மேலே இருக்கிற சம்மனஸையும் அப்படியே வலிச்சு அப்படியேம்மா, கீழே இருக்க சாத்தான் மிஸ்டர் சைத்தான் அவரையும் அப்படி தொட்டு மொத்தம் கொடுப்போம். ஏன் என்னையா ரெண்டையும் தொட்டு கும்பிட்ற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? மேலே போனால் அவர் பார்த்துக்குவார், கீழே போனால் ஃப்ரெண்டு சாத்தான் பார்த்துக்குவார். அதனால் 2 பேரும் தேவை. அதனால் தமிழ் என்ன சொல்கிறான்? 4 நல்லவனும் வேணும், 4 கெட்டவனும் வேணும். நல்லது கெட்டது 4 வேணும், நல்லது கெட்டது 4. ஏன் நல்லது வேணும் கெட்டது வேணும்? நல்லவனும் வேணும் கெட்டவனும் வேணும். எதுக்கு? இருந்தாலும் ஏன் கடவுளை மட்டும் நம்பிட்டினா எதுக்கு அப்புறம் 4 நல்லது கெட்டது? மரியாள் கடவுளை மட்டும் நம்பி துணிந்து இறங்கினால், அந்த நம்பிக்கையை மனுக்குலத்திற்கு கற்றுக் கொடுத்தால், அந்த முதல் புதுமையிலே வராத நேரத்தை வரவழைக்கக்கூடியவளாக அங்கே திராட்சை ரசத்தை கொடுத்தாள். யாருக்காக இந்த புதுமையை செய்தார் என்று சொன்னால், அடித்தட்டு கடைநிலையில் இருக்கிறவர்களுக்கு, கவலையில் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த மரியாள் தானாகவே வந்து நின்று செய்கிறாள். ஏன் என்று சொன்னால், அந்த ரசத்தை முதலிலே தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறாள். தீர்ந்தது என்று சொன்னால் யாரோ தீர்த்துட்டு போயிட்டான். யார் தீர்த்தது? இப்போ உங்கள் ஊருக்கு விருந்துக்கு உங்கள் முதல்வர் வராருன்னு வச்சுக்குவோம், வராங்க. அடுத்தது லோக்கல் எம்எல்ஏ வராரு, பங்கு சாமியார் வராரு, அப்புறம் சின்ன சாமியார் வராரு. யாருக்கு முதல்ல விருந்து கொடுப்பீங்க? சாமியாரை கண்டுக்கவே மாட்டீங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நாள் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. வாரும் ஆண்டவரே, எங்கள் வறுமையை நீக்கும் ஆண்டவரே, எங்கள் தனிமையை போக்கும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, எங்கள் கடன் தொல்லை நீங்கணும் ஆண்டவரேன்னு வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் வந்தார், கதவை தட்டினார். தட்டின உடனே ஒருவரே போய் பாடுறா, யாரோ கதவை தட்டுறாங்க. போய் பார்த்தாங்களாம். அம்மா அம்மா ஆண்டவர் வந்துட்டுருக்காருமா வீட்டுக்கு, ஏசுனார் வந்துட்டாருமா. அப்படியா? எல்லாம் அப்படி தெரிச்சு விட்னாங்க. வந்தார். இயேசுவே வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, ஒரே ஒரு ஸ்டூல் தான், நல்ல வேலை உட்காருங்க ஆண்டவரேன்னு நடுவில் உட்காந்து சுற்றி பேசிக்கிருந்தாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு கதவு தட்டுச்சு. கதவை தட்டின உடனே, டேய் யாருன்னு போய் பாடுறா, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனும். அப்போ பார்த்தா அந்த பக்கமாக வந்த சச்சின் டெண்டுல்கர் உள்ளே வந்துட்டார். அம்மா அம்மா சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காருமா. ஆண்டவரே கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க, சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காரு, இவர் தான் பெரிய கிரிக்கெட் பிளேயரு, கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காந்துங்க ஆண்டவரே. வாங்க வாங்க சச்சின் உட்காருங்க அப்படின்னா அவர் உட்காந்து. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு கதவு தட்டுதான். தட்டினப்போ என்ன பண்ணாங்களாம், சின்ன வீடு, கதவு தட்டினோன்னு என்ன பண்ணாங்களாம், போய் போய் பாடுறா அப்படின்னா. இளைய தளபதி விஜய் வந்திருக்காருன்னாங்க. அம்மா அம்மா விஜய் வந்திருக்காருமா அப்படின்னா. அப்படியா? ஐயோ வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு. ஆண்டவரே இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்குது, இடம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, அப்படியே அந்த வீட்டுக்கு பின்னால் வாங்கல, காத்தோடமாக உட்காரலாம், அப்படி நீங்கள் இந்த அங்கே உட்காருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை மெல்ல வெளியே கழட்டிடுவாங்க. மெல்ல வெளியே கழட்டிட்டோம். இன்றைக்கி என்ன ஆகி போச்சு? கடவுளை நம்புறதாக சொல்லி அவரை அப்படியே நம்முடைய தேவைக்கு ஏற்ற விதத்தில் பயன்படுத்திட்டு கடவுளை அப்படி ஊறுகா மாதிரி அப்படி தொட்டுக்கிறது. எப்பயாவது எப்போ வரும்? கஷ்டம் வர்றப்ப, துன்பம் வர்றப்ப, துயரம் வர்றப்ப தான் கடவுளை தேடுவோம். ஆனால் இந்த வீட்டிலே மரியாள் துன்ப நேரத்திலே அவர்களுக்கு இந்த ரசத்தை கொடுப்பதற்காக யாருக்காக பண்ணுகிறாள்? மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னது யாருக்காக? தீர்த்தவர்கள் எல்லாம் பெரிய ஆட்கள், பெரிய ஆட்கள். கடைசியில் பந்தியில் வந்தவங்களுக்கு இல்லை. கடைசியில் யார் வர்றா? கடைநிலையில் உள்ளவர்கள், ஏழைகள், அனாதைகள், பக்கத்தவர்கள், வழியற்றவர்கள், நாதியற்றவர்கள், கதியற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக மரியாள் இருக்கிறாள். எனவே என்றைக்கு நாம் கடவுள் நம்பிக்கையோடு அந்த மரியாளிடத்திலே கண்ணீரோடு, கவலையோடு, ஏக்கத்தோடு, குறைபாடுகளோடு வந்து நிற்கிறோமோ, அந்த நேரத்திலே மரியாள் நம் சார்பாக பேசி அதனை நமக்கு செய்து கொடுக்கிறாள். இத்தகைய ஒரு வீர விசுவாசத்தை தான் மரியாளிடத்திலே பார்க்கிறோம். நீங்களும் இன்றைக்கு தோமையாருடைய மக்களாக இருக்கிறீர்கள், தோமையார் பங்கை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். சென்ட் தாமஸ், நானும் அந்த தோமையார் திருத்தலத்திலிருந்து வந்திருக்கிறேன். தோமையாரிடமும் அத்தகைய ஒரு வலிமை மிக்க வீர விசுவாசம் இருந்தது.
அந்த வீர விசுவாசம், வீர நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்மெல்லாம் தோமையார் என்னன்னு சொல்கிறோம்? தோமையாரை விட ஒரு வீர விசுவாசி மரியாளிடம் இருந்த அந்த வீர நம்பிக்கை தோமையாரிடமும் இருந்தது. எப்படி என்று சொன்னால், பெத்தானியாவிலே லாசரை உயிர்ப்பித்த பிறகு இயேசு மீண்டும் வந்தால் அவரை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு சொல்லுகிறார், நான் செல்லுகிறேன், பெத்தானியாவுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். சீடர்கள் எல்லாம் தலையை வாங்கி அப்படியே ஒதுங்குறாங்க, அப்படியே பின்வாங்குறாங்க. தோமையார் மட்டும்தான் துணிச்சலோடு சொன்னார், வீர நம்பிக்கையோடு சொன்னார், இதோ வாருங்கள், நாமும் போவோம், அவரோடு சாவோம். வாழ்வோ சாவோ, அந்த இயேசுவை நம்பி, இயேசுவை மட்டும் நம்பி வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறவள் கன்னிமரியாள். அந்த பரம்பரையிலே, பாரம்பரியத்திலே தான் தோமையாரும் அதை செய்திருக்கிறார். இன்றைக்கு தோமையாருக்கும் அன்னை மரியாளுக்கும் இந்த பகுதியிலே நீங்கள் இப்படி விழாக்களை கொண்டாடி மகிழ்கிறீர்கள் என்று சொன்னால், அத்தகைய ஒரு வீர நம்பிக்கை உங்களிலும் என்னிலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மரியாள் எதிர்பார்க்கிறாள். அவர் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார்? பிறருடைய உணர்வுகளை புரிந்து உறவுகளை பகிர்ந்து வாழ தந்தை கடவுள் என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் என்னை அன்பு செய்யுங்கள் அப்படின்னாரா? அப்படின்னு சொன்னாரா? ஆமாவா? இல்லை. தந்தை கடவுள் என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். இது கஷ்டம், தயா கஷ்டம். ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். அன்பு செய்வது என்பது எப்படி, என்ன? இன்னைக்கெல்லாம் நம்ம அடுத்த வீட்டில் ஏதாவது ஒன்றா அள்ளி போட்டு விளாசிடுவாங்க. ஒரு அரசனுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த அரசன் பிறந்த நாளின் பொழுது அவன் சொன்னான், எனக்கு பிடிக்காத பழத்தை யாரும் கொடுக்கக்கூடாது, என்னுடைய பிறந்த நாளுக்காக யார் எனக்கு ஒரு நல்ல பரிசு, எனக்கு பிடித்தமான பழம் கொண்டு வந்து தருகிறார்களோ அவர்களுக்கு நான் 10,000 பொற்காசு கொடுப்பேன், எனக்கு பிடிக்காத பழத்தை யாராவது வந்து கொடுத்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன்கிறான். அவன் கிடைச்ச பழத்தெல்லாம் அள்ளிட்டு வந்தான். முதல்ல ஒருத்தன் வந்தான், நல்ல நேந்திரம் பழத்தை தார தூக்கிட்டு வந்தான். இந்தாங்க அரசேன்னு. அவர் சொன்னார், எனக்கு இந்த பழம் பிடிக்காது அப்படின்னா. ஐயையோ, எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது, பிடிக்காது. அப்போ என்ன செய்கிறது? பழத்தை அம்புட்டை நீயே தின்னுங்கண்ணேன்னா. அவன் தோலை சீவினான். தோலை சீவினா நான் ஓன் தோலை சீவிடுவேன், அப்படியே தின்னு, அதான் உனக்கு தண்டனைன்னா. அவன் கஷ்டப்பட்டு தின்னுட்டு போயிட்டான். இன்னொருத்தர் நல்ல எலுமிச்சம்பழம் நிறையா கொண்டு வந்தான். அரசே, இது நல்ல எலுமிச்சம்பழம், வைட்டமின் சி அப்படின்னு கொடுத்தான். இந்த பழமும் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டான். தின்றான் நீயே அம்புட்டேனா, பல்லு கூசும், தின்னு, அதான் உனக்கு தண்டனை, போ. அடுத்து இப்படி வரிசையாக வந்தாங்க. கடைசியாக ஒருத்தன் வந்தான். அவன் ஒரு அன்னாசி பழத்தை கொண்டு வந்தான். இந்தாங்க அரசே, அன்னாசி பழம். அன்னாசி பழம் எப்படி இருக்கும்? அன்னாசி பழம் எப்படி இருக்கும்? மேலே முள்ளாக இருக்கும். அவன் கொண்டு வந்து கொடுத்தான். அரசர் சொன்னார், எனக்கு இந்த பழம் பிடிக்காது, நீயே தின்றான்னா. அப்போது அவன் சொன்னான், இது அப்படியே தின்ன முடியாது அரசே அப்படின்னா. இல்லை, நீ தண்டனை உனக்கு அதான், தின்றா. கத்தி வேணும் ஆண்டவரே, கத்தி கட்டினா குத்தி விடுவேன், தின்றா அப்படின்னா. அரசன் உடனே அவன் என்ன சொன்னான், வேறு வழி இல்லாமல் கடிச்சு தின்னான். முள் நாக்கில் குத்திருச்சு. நாக்கிலேருந்து ரத்தமாக வந்துச்சு. ரத்தம் வர வர கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துச்சு. அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு தின்னுக்கிட்டே இருந்தான். அப்போ என்ன பண்ணான், திடீர்னு சிரிக்க ஆரம்பித்தான். அரசன் பார்த்தான், என்னடா கண்ணுலேருந்து கண்ணீர் வருது, வாயிலேருந்து ரத்தம் வருது, சிரிக்கிறியே ஏன்டா திடீர்னு? அப்போ தான் அவன் சொன்னானா, நான் இந்த அன்னாசி பழத்தை உன்ட்ட கொடுத்துட்டு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பின்னால் ஒருத்தன் வரான், ஒரு பெரிய பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறான், அவன் என்ன பாடுபடுவான்னு நினச்சேன். சரி, இன்றைக்கி பல பேருக்கு இதுதான், நம்ம கஷ்ட நஷ்டத்தை விட அடுத்தவன் கஷ்டப்பட்டா சந்தோஷம். 2 பேரும் சாமி கும்பிட போனான். சாமி கும்பிட போனப்போ ஒருத்தன் கேட்டான், என்ன கேட்டான், ஆண்டவரே எனக்கு அதை கொடு. இன்னொருத்தனும், ஆண்டவரே எனக்கு அருளை கொடு. ஆண்டவர் கிட்ட வந்தார், காட்சி கொடுத்து சொன்னார், முதல்ல நீ தான் வேண்டின, உனக்கு என்ன வேணும் கேளு, நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுக்கறத அவனுக்கு நான் 2 மடங்கு கொடுப்பேன் அப்படின்னார். இவன் என்ன பண்ணான், யோசித்தான், ஐயையோ கடவுள் எனக்கு கொடுக்குறேன்ட்டாரு, ஆனால் பக்கத்தில் இருக்க 2 மடங்கு கொடுப்பேங்கிறார்.
வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை நேரத்திலே, மங்களகரமான மகிழ்வு பொங்குகிற இந்த மாலை நேரத்திலே உங்களை பார்க்கிற பொழுது உங்களுடைய பாதங்களை, பொற்பாதங்களை தொட்டு வணங்கத்தான் ஆசைப்படுகிறேன். உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த ஒரு புண்ணிய பூமிக்கு கிடைத்த விசுவாச சின்னங்களாக உங்களை பார்க்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த புண்ணிய பூமியிலே எது நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் கொண்ட நம்பிக்கையை, கொள்கையை விடாமல் பிடித்து வாழுகிற உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். வல்லமை மிக்க தேவனும் வலிமை மிக்க பரிந்துரைக்கு சொந்தக்காரியான நம்முடைய தாய் மரியாளும் உங்களுக்கு நிறையருள் கொடுப்பதற்காக உங்களோடு இணைந்து உங்களுக்காக இந்த மாலை நேரத்திலே ஜெபித்து மகிழ்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லாம் இங்கெல்லாம் அம்மாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க? சும்மா சொல்லக்கூடாது. சொல்லுங்கள். பத்தியா, உண்மை வெளியே வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அம்மாங்கிற வார்த்தையே 2 இடத்துல தான் கேட்க முடியுது. தமிழ்நாட்டில், அது எங்கள் ஊர் பக்கம்லாம் 2 இடத்துல தான் கேட்க முடியும். ஒன்று சென்னை சட்டசபையில் கேட்குது, இன்னொன்று மாட்டு தொழுவத்தில் தான் கேட்குது அம்மான்னு. வேறு யார் இன்றைக்கி அம்மான்னு கூப்பிட்றா? பிறந்த உடனே புள்ள அம்மி, மம்மி, ஜிம்மின்னு கூப்பிடுறதுல தான் ஆனந்தம். பிறந்த உடனே தத்தக்கா புத்தகா நடக்கும்போதே அது காலில் ஒரு ஷூவை மாட்டிடணும். ஒரு நாள் எங்கள் ஊரில் ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபாதர் சத்த பொறுங்க, வண்டி வந்துடும், என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னாங்க. நானும் 2 பேசிக்கிட்டு இருந்தேன். தீவிரவாத கும்பல் மாதிரி சர்ன்னு வந்தான் ஒரு ஓம்னி, கதவை திறந்தான். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அம்மா அந்த பிள்ளைய தூக்கி டப்புன்னு வண்டிக்குள்ளே தூக்கி எறிஞ்சிச்சு. அந்த புஸ்தகம் மூட்டை அந்த பிள்ளையோட பெருசாக இருந்துச்சு, அதை தூக்கி வண்டி மேலே போட்டுச்சு. கதவை சரன்னு சாத்தினா போயிட்டே இருந்தான். நான் பயந்துட்டேன். ஏம்மா இவ்வளோ அவசரமாக அப்படி தூக்கி போடுறியே, மாற்றி மறந்து பிள்ளைய மேலேயும் புஸ்தகம் மூட்டையை உள்ளேயும் போட்டினா என்னம்மா ஆகும்னு. என்ன ஃபாதர் செய்கிறது, வண்டி நிற்க மாட்டான். அவசர உலகம், ஆங்கில மோகம், அம்மாங்கிற வார்த்தைக்கு எனக்கு போச்சு. ஆனால் இந்த தமிழகத்திலே, தமிழ் இலக்கியங்களிலே எத்தனையோ திரைப்பட பாடல்களை, பாட்டு வரிகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அம்மா என்று அழைக்காத உறவில்லையே, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. அம்மா என்று சொல்லுகிற வார்த்தை சும்மா அல்ல. அம்மா என்று சொன்னாலே அதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது, 1000 அர்த்தங்கள் இருக்கிறது, அன்பின் உச்சத்தை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது. அதனால்தான் தமிழிலே, தமிழகத்திலே, தமிழ் மொழியிலே வாழுகிற நாட்டை பாரத தாய் என்று சொல்லுகிறோம். பேசுகிற மொழியை தமிழ் தாய் என்று சொல்லுகிறோம். ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய மலையை மலை அரசி என்று சொல்லுகிறோம். நம்மை தாங்குகிற பூமியை கூட பூமி தாய் என்று சொல்லுகிறோம். இவ்வாறாக நாம் திரும்புகிற திசைகள் எல்லாம் தாய்க்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவள் என்றும் என்னை காக்கின்றாள். இது கத்தோலிக்க திருச்சபையினர் மட்டுமே சொல்லக்கூடிய ஒன்று. தாய் இல்லாத பிள்ளைய தருதலை பிள்ளைம்மா. தாயினுடைய அருமையை தெரியாத தருதலை பிள்ளைகள் தான் இன்றைக்கு தாந்தோண்டிகளாக ஆங்காங்கே மரியாளை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரியாளை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள் தருதலைகள் என்பதைத்தான் உள்ளார்ந்த அர்த்தத்தை நான் பார்க்கிறோம். காரணம், தாய் இல்லாத பிள்ளை தருதலைகள். தாய்க்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. இந்த மரியாளை நாம் இன்றைக்கு தாய் என்று சொல்லுகிறோம், அம்மா என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி அர்த்தம் இருக்கிறது, தனி சிறப்பு இருக்கிறது. யார் இந்த மரியாள்? இந்த மரியாளை நாம் கடவுளே வாழ்த்தக்கூடிய விதத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி. கோயம்புத்தூர் என்கிற ஊரிலே சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. அந்தி மயங்குகிற அந்த மாலை நேரத்திலே பள்ளி மணியோசையை கேட்டு பட்டாம்பூச்சிகளாக பிள்ளைகள் அங்கே திரண்டு வந்து கொண்டிருந்தார்கள், ஓடிக்கொண்டிருந்தார்கள் வீட்டிற்கு. அப்பொழுது சாலையின் ஓரத்திலே தோண்டி வைக்கப்பட்ட ஆழ்குழாய் கிணற்றுக்குள்ளே 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி கால் தவறி தடுமாறி அந்த ஆழ்குழாய் கிணற்றுக்குள்ளே விழுந்து விடுகிறாள். இவள் விழுந்தது சரியாக 4 மணி.
3:45 பள்ளி விட்டது. 4 மணிக்கு அந்த குழந்தை மாலை நேரத்திலே அந்த ஆழ்குழாய் கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. விழுந்துவிட்ட குழந்தையை பற்றி கேள்விப்பட்ட உடனே தாயானவள் வந்து அந்த ரோட்டிலே உருண்டு புரண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அங்கே பெருத்த விதத்திலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. காவல்துறையினர் வந்தார்கள், மின்சாரத்துறையினர் வந்தார்கள், பல்வேறு விதமான எந்திரங்களை கொண்டு வந்தார்கள், பல்வேறு விதமான என்ஜினியர்கள் வந்தார்கள். இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஆளாளுக்கு அங்கே பேசி திட்டம் திட்டுகிறார்கள். 4 மணிக்கு விழுந்த குழந்தையை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மணி 7 ஆகிவிட்டது, 8 ஆகிவிட்டது. அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் அங்கே இருளாக சூழ்ந்திருப்பதை பார்த்து அங்கே அசுர வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மின் விளக்குகளை அங்கே கட்டுகிறார்கள். இறுதியிலே அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக, எவ்வளவு ஆழத்திலே அந்த குழந்தை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் உள்ளே ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி பார்க்கிறார்கள். குழந்தையினுடைய உச்சந்தலை மட்டுமே மேலே தெரிந்தது. அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக இந்த ஒளி வாங்கியை, மைக்கை உள்ளே சொருவி பார்க்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய முனகல் சத்தம் கேட்கிறது. இதை பார்த்து அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய மணி அதிகாலை 1 ஆகிவிட்டது. 4 மணிக்கு, மாலை 4 மணிக்கு விழுந்து விட்டது குழந்தை. அவர்கள் ஒரு வாரியாக 1:30 மணிக்கு, அதிகாலை 1:30 மணிக்கு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த ஆழ்குழாய் கிணற்றுக்கு பக்கத்திலே இன்னொரு பள்ளம் பறிப்பதற்காக அந்த பள்ளத்தை தோண்டி அவர்கள் முடிப்பதற்கு ஏறக்குறைய 2:45 மணி ஆகியது, 3 மணி ஆகியது. அதன் பிறகு அவர்கள் அந்த குழந்தையை தோண்டி தடவி வெளியிலே எடுப்பதற்காக மீண்டும் அந்த ஆழ்குழாய் கிணற்றுக்கும் இவர்கள் பதித்த அந்த குழியிலிருந்து ஒரு விதமான தொடர்பை ஏற்படுத்தி குழந்தையை அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு வெளியே தூக்கினார்கள், செத்த பிணமாக. ஒரே ஒரு குழந்தை கால் தவறி ஒரு ஆழ்குழாய் கிணற்றுக்குள்ளே விழுந்துவிட்ட அந்த ஒரு குழந்தையை அத்துணை பெரிய சக்தி, அசுர சக்திகள், காவல்துறையினர், விஞ்ஞானிகள், படித்தவர்கள், அரசு எந்திரங்கள், மின்துறை அதிகாரிகள் என்று எத்தனையோ பேர் ஒன்று கூடி திட்டம் தீட்டி அந்த ஒரு குழந்தையை விழுந்துவிட்ட ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து உயிரோடு தூக்க முடியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமான மனுக்குலமும், ஒட்டுமொத்தமான மனித குலமே பாவம் என்கிற அந்த பாதாள படுகொலியிலே வீழ்ந்துவிட்ட நேரத்திலே கடவுள் திட்டம் திட்டுகிறார், ஒரு மீட்பின் திட்டத்தை. அந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் இந்த உலகத்திலே கோடான கோடி பெண்களை படைத்திருந்தாலும் அவர் கண்களுக்கு தென்பட்டது நம் தாய் மரியாள் ஒருத்தித்தான். இந்த தாய் மரியாளை தான் கடவுள் இந்த மீட்பு திட்டத்திலே பயன்படுத்துகிறார். ஒட்டுமொத்தமான மனுக்குலம், வாழ்ந்தவர்கள், வாழுகிற நாம், இனி வாழப்போகிறவர்கள் எல்லோருமே இழந்து போன வாழ்வை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக, நிறைவோடு, நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக, வாழ்வுக்கு பிறகும் இயேசுவினுடைய பிறப்பை, இயேசுவினுடைய அந்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் கண்டெடுத்த முத்து இந்த மரியாள். மனுக்குலத்தின் மாணிக்கம், கடவுள் கண்டெடுத்த முத்து இந்த மரியாள். எனவே தான் கடவுள் அந்த மரியாளை, மரியாள் கடவுளை நம்பினாள் என்பதை விட கடவுள் மரியாளை நம்பினார். யாரையும் நம்பி அவர் தன் திருமகனை ஒப்படைக்கவில்லை. மரியாளை நம்பி, மரியாளிடத்திலே தன் திருமகனை, தன்னுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒத்துக்கொள்ளுவாள் என்ற நம்பிக்கையோடு அந்த மரியாளை கடவுள் நம்பி மீட்பரை, தன் ஒரே பேரான மகனை அவருடைய வயிற்றிலே கருத்தரிக்க செய்கிறார். எனவே தான் அந்த மரியாளை கடவுளே புகழ்ந்து பாடுகிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு சொன்னது யாரு? சொல்லுங்க சத்தமா. கபிரியேல் சம்மனசு. கபிரியேல் சம்மனசுங்கிறது யாரு? ஆண்டவரின் தூதன். என்னை விட நல்ல அழகு தமிழ் பேசுறீங்க. ஆண்டவரின் தூதன். வேற என்ன சொல்லலாம்? விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு மங்கள வார்த்தை செய்தியை கொண்டு வந்தது
கபிரியேல் தூதர். அந்த செய்திக்கு சொந்தக்காரர் யாரு? செய்தி யாருடையது? கடவுளுடையது. செய்தியை கொண்டு வந்த போஸ்ட்மேன் தான் யாரு? கபிரியேல் தூதர். செய்தி யாருடையது? கடவுளுடையது. அந்த செய்தியை கூட்டியும் சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடாது. இறைவாக்கினர்கள் கூட கடவுள் வார்த்தையை அப்படியே சொல்லணும். அப்படியே சொன்னால் சில பேர் மக்கள் இறைவாக்கினரை கொள்ளுவான். அப்படி சொல்லலைன்னா கடவுள் போட்டு பார்த்துருவார். இறைவாக்கினருடைய நெருக்கடி பணி இதுதான். ஆனால் அதே போல கடவுளுடைய செய்தியை அப்படியே சொல்ல வேண்டும். அந்த செய்தியை அப்படியே சொல்லுகிறான். யாரு? கபிரியேல் தூதர். என்ன சொல்லுகிறான்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, கிராசியா பிளேனா. ஆவே மரியா கிராசியா பிளேனா. பிளேனா என்று சொன்னால் முழுமை, நிறைவு. அருள் நிறைந்தவளே என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையான அருள், நம்முடைய மூதாதையர்களுக்கு தேவையான அருள், இனி வரவிருக்கிற தலைமுறைக்கு தேவையான அருள், ஒட்டுமொத்தமாக மனுக்குலத்திற்கே தேவையான அருள் அனைத்தையும் கடவுள் அந்த மரியாளுக்குள் நிறைக்கிறார். எனவே தான் மரியாள் அருள் நிறைந்தவள். இந்த அருள் நிறைந்தவள் என்கிற இந்த வார்த்தையை சொன்ன சொந்தக்காரர் கடவுள். கடவுளே வாழ்த்திய அந்த அன்னை மரியாளை நீங்களும் நானும் வாழ்த்துவதற்கு என்ன தடை இருக்கிறது? என்ன தடை இருக்க முடியும்? என்ன தடை இருக்க முடியும்? எனவே மரியாள் இந்த கடவுள் தன் மீட்பு திட்டத்திற்காக கண்டெடுத்த சொத்து. அடுத்தபடியாக மரியாளுடைய சிறப்பு, கடவுள் நமக்கு தந்த மாபெரும் சொத்து. கடவுள் கண்டெடுத்த முத்து மரியாள், கடவுள் நமக்கு தந்த சொத்து மரியாள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பகோணம் மறைமாவட்டத்தில் இப்போது கோட்டாரில் இருக்கக்கூடிய ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் அவர்கள் அங்கே அவருக்கு முன்பாக பணியாற்றிய ஆயர் பவுலருள்சாமி என்கிற ஆயருடைய உயிலை வாசித்து கொண்டிருந்தார். வில், மரண சாசனம். அந்த மரண சாசனத்திலே எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால், ஆயர் அவர்களே, நான் இறந்த பிறகு என்னுடைய ஆவியை நான் கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய இந்த உடலை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் நல்லடக்கம் செய்வதற்காக. எனக்கென்று ஏதாவது உடைமைகள் இருக்கும் என்றால் அந்த உடைமைகளை மறைமாவட்டத்திற்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி எழுதி முடித்திருந்தார். அந்த ஆயருடைய அடக்க திருப்பலியிலே மேதகு ரெமிஜியோஸ் ஆண்டகை அவர்கள் இந்த வாசகங்களை வாசித்தார். இந்த மேதகு பவுலருள்சாமி ஆண்டகை எழுதிய இந்த மரண சாசனம் உயில் என்பது என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையிலே தன் இரத்தத்தினால் எழுதிய மரண சாசனம் இது. கடவுள் இயேசு ஆண்டவர் சாவதற்கு முன்பாக, அவர் கல்வாரி சிகரத்திலே சிதைந்து சின்ன பின்னமாகி கிடந்த நேரத்தில், தன்னுடைய இறுதி மூச்சு நேரத்திலே ஒரு மரண சாசனத்தை, கடைசி நேரத்து உயில் ஒரு வில் எழுதுகிறார். அவர் மை கொண்டு எழுதவில்லை, தன் சொந்த இரத்தத்தினால் எழுதினார். அந்த இரத்த சாசனம் என்னவென்றால், தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்கிறார். தன்னுடைய உடலையும் தன் இரத்தத்தையும் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்லி உலக மக்கள் எல்லோருக்கும் உணவாக பானமாக கொடுத்தார். சாக வேண்டிய இறுதி மூச்சு நேரத்திலே தலையை கீழே சாய்த்து பார்த்தார். தனக்கென்று இருந்த ஒரே உறவு, ஒரே சொந்தம், ஒரே சொத்து மரியாள். அந்த மரியாளை பார்த்து இதோ உன் தாய் என்று கொடுத்தார். ஆவியை கடவுள் கையிலே ஒப்படைத்தார். எனவே தான் இன்றைக்கு அம்மா என்று அலறுகிற அத்துணை பேருக்கும் வந்து நின்று உதவி செய்யக்கூடிய ஒரு பேருபகாரியாக, வலிமை மிகுந்த ஒரு பேருபகாரியாக, வலிமை மிகுந்த ஒரு பரிந்துரையாளராக, வலிமை மிகுந்த பாதுகாப்பாளராக தாய் மரியாள் இன்றைக்கும் எல்லோருக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இத்தகைய ஒரு தனிச்சிறப்பு கொண்ட கடவுள் கண்டெடுத்த முத்து, அந்த கடவுளே நமக்கு எழுதி கொடுத்த சொத்து இந்த மரியாள் என்று சொன்னால், இந்த மரியாள் என்ன செய்தார்கள்? இந்த மரியாளுக்கு
இருந்த ஒரு வீர விசுவாசம். கடலுக்கு போகிற நீங்கள் எந்த நம்பிக்கையிலே கடலிலே கால் வைக்கிறீர்கள்? மீண்டும் திரும்புவோம், கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் கடலிலே கால் எடுத்து வைக்கிறீர்கள். கன்னிமரியால் தன்னுடைய வாழ்விலே அவள் கால் எடுத்து வைப்பதற்காக அவள் எடுத்த முயற்சிகளிலே 2 வீர விசுவாச நிலைப்பாட்டை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக மரியாளுடைய ஒரு வீர விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை. தன்னை அழைத்த கடவுள் மீது அவள் கொண்டிருந்த நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று சொன்னால், அந்த மரியாளை கபிரியேல் தூதர் வந்து என்ன சொல்லுகிறார்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீ கருத்தாங்கி ஒரு மகனை சொல்லுங்க பெற்றெடுப்பாய். மரியாளுக்கு திருமணம் ஆகலை. இப்போ நம்மெல்லாம் கோயில் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து ஓலை எழுதுறோம் இல்லையா கோயிலில், அது மாதிரி மன ஒப்பந்தம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. நிச்சயம் பண்ணப்பட்ட அந்த ஒரு பெண்மணி இடத்துல ஒரு கபிரியேல் தூதர் வந்து, இப்போ தூத்தூரில் ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஓலை எழுதியிருக்கோம், கல்யாணம் ஆகலை, இன்னும் கல்யாணம் ஆகலை. திடீர்னு ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பூந்து, உன் மக கருத்தாங்கி இருக்கிறாள், அந்த பொண்ணு கருத்தாங்கி இருக்கிறது, ஒரு மகனை பெற்றெடுக்க போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை மங்கள வார்த்தையை எடுத்துக்குவோமா? வந்து சொன்னவனை சும்மா விடுவோமா? யாரை வந்து என்ன சொல்கிற? ஏன் பிள்ளைய வந்து மாதா வாழ்ந்தது எவ்வளோ பெரிய ஊருன்னா, தூத்தூர்லேயே நீங்கள் அப்படி இன்றைக்கி ஒரு செய்தி வந்தால் தூத்துன்னு தூத்தி அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் கும்மி அடிச்சிருவோம். ஆனால் மாதா அந்த ஊர் சாதாரண கிராமம், பட்டிக்காடு. அந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு விபரீதம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? சாதாரணமாக அப்படி ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்று சொன்னால் அவளை நடுத்தெருவிலே நிறுத்தி கல்லால் அடித்து கொள்ள வேண்டியது அவருடைய யூத சட்டம். இது மரியாளுக்கு தெரியும். அதே சமயம் எந்த ஒரு நல்ல கணவனுக்கும் தன் மனைவி திருமணத்திற்கு முன்னே கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த மரியாளுக்கு என்ன ஒரு துணிச்சல், வீர நம்பிக்கை, வீர விசுவாசம் அந்த கடவுள் மீது இருந்தது என்று சொன்னால், அவள் இங்கே என்ன செய்கிறாள்? இதோ உமது அடிமை என்று சொல்கிறாள். கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுகிறாள், இதோ உமது அடிமை. ஏன்? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் ஏதோ உமது அடிமை என்று சொன்னால், அதுக்கப்புறம் என்ன நடந்தால் நடக்கட்டும், பார்த்துக்கொள்வோம், அந்த கடவுள் பார்த்துக்கொள்வார். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்னை இந்த செய்தியை கொடுத்த கடவுள் காத்துக்கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே சரி என்று சொல்லுகிறாள். ஆனால் சூசையப்பர் கூட என்ன செய்கிறாரு? மனைவி மரியாளை மறைவாக விலக்கிவிட நினைத்தார். வேதாகமம் சொல்லுகிறது மனைவி மரியாளை காட்டிக் கொடுக்க மனமில்லாததாலும் அவளோடு சேர்ந்து வாழ விரும்பாததாலும் மறைவாக விலக்கிவிட நினைத்தார். ஆனால் மரியாளுடைய நம்பிக்கை, அவருடைய வீர விசுவாசம் அந்த கடவுளால் காக்கப்பட்டு உறங்கிக் கொண்டிருந்த சூசையப்பரை எழுப்பி, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்கிற நம்பிக்கை செய்தியை, நல்ல செய்தியை மரியாள் சார்பாக, மரியாளுக்காக கடவுளே மீண்டும் அந்த செய்தியை கொடுக்கிறார். கடவுளை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் இத்தகைய ஒரு செய்தியை நிச்சயம் கொடுப்பார், நலமருள்வார். அடுத்தபடியாக மரியாளுடைய ஒரு வீர நம்பிக்கை என்னவென்று சொன்னால், கலிலேயாவின் கானாவூர் திருமணம். அதில் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அருளப்பர் நற்செய்தி 2வது அதிகாரம், திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாய் அங்கு இருந்தால், இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். மரியாள் அங்கே இருந்தால், இயேசுவும் மற்றவர்களும் விருந்தாளிகள். மரியாள் அந்த திருமண வீட்டாரோடு இருக்கிறார். எங்கள் பக்கமெல்லாம் திருமணம் நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? கல்யாண பூசை நடக்கும். அந்த நேரத்தில் பார்த்தா சாமியார் பிரசங்கத்தை ஆரம்பித்தோன்னா கொத்த ஆம்பளைங்களாம் எழுந்து வெளியே போயிடுவாங்க. இந்த இருக்கிற ஆம்பளைங்களாம் அப்படியே உட்காந்து கேட்குறாங்க. எங்கள் பக்கம்லாம் ஆம்பளைங்களாம் கொத்தா எழுந்து வெளியே போயிடுவாங்க. எதுக்குடா அப்படின்னா, பிரசங்கம் முடிகிற வரைக்கும் வெளியில் போயிடுவாங்க, டீ கடை அப்படின்ட்டு போயிடுவாங்க. போய் என்ன செய்வாங்க?
புண்பட்ட மனசை புகை விட்டு ஆற்றுன்னு சொல்லி கப்பு கப்புன்னு புகை விட்டு ஆற்றுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் புண்பட்ட மனசை ஊற்றுவாங்க. ஆற்றுறதும் ஊற்றுறதும். இவன் புண்பட்ட மனசை புகை விட்டு ஆற்றுவான், அவன் ஊற்றுவான், சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுவான். சரி, இப்போ பெண்கள்லாம் உட்காந்து நல்லா பிரசங்கம் கேட்குறாங்கன்னு நினச்சி நாங்கள் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருப்போம். பெண்கள் அதுக்கு மேலே, அவங்களாவது பரவாயில்ல. இங்கே உட்காந்துட்டு பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த பொண்ணு பையனை விட கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்குல்ல அப்படிமா. அந்த பொண்ணு கட்டியிருக்கிற அந்த புடவையில் இருக்க பார்டர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. இதை பற்றி அங்கே விமர்சனம் நடந்துகிட்ருக்கோம். மாப்பிள்ளை பையன் பொண்ணை விட குட்டையாக தெரிகிறானே அப்படிமா அம்மாள். எல்லாம் முடிஞ்ச நம்ம சோறு எங்கடா போடுறாங்கன்னு பார்த்துட்டு என்ன செய்வாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து எங்கடா போடுறாங்கன்னு நேராக போவான். நல்லா முதல்ல பந்தியில் உட்காந்து தின்னுவிட்டு வெளியில் வந்து கை கழுவி விட்டு மொய் எழுதி விட்டு அங்கே கிடக்கிறதுல நல்ல புது செருப்பு எதிரான்னு பார்த்து காலில் மாட்டிக்கிட்டு போயிடுவான். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது அதுதான். இங்கே என்ன நடக்குது கல்யாணத்தில், மாதா இங்கே நடக்கிற கல்யாணத்தில் இந்த அம்மாக்கிட்ட ஒரு பையில வந்து சொல்ல ரசம் இல்லைன்னு, ரசம் தீர்ந்துருச்சுன்னு போய் இவங்க போய் மாதா போய் யார்கிட்ட சொல்கிறாங்க, ஏசுனார்கிட்ட சொல்கிறாங்க. ஏசு என்ன செய்கிறாரு, அதை ஏமா என்கிட்ட சொல்கிற, அதே என்கிட்ட சொல்கிற, என் நேரம் இன்னும் வரவில்லை. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இப்போல்லாம் என் பிள்ளைங்கள்லாம் வந்து அம்மானு கூப்பிடலாம், அம்மி மம்மி ஜிம்மிங்குது. இப்போ எங்கிட்ட போகுது இல்லை பஸ்ஸு, இந்த பஸ்ஸுக்கு பேர் என்ன தமிழில்? பேருந்தா, சிற்றுந்துன்னு எழுதி போகுது. அதில் எழுதியிருக்கு சிற்றுந்துன்னு, நீ பேருந்துங்கிற. பேருந்துன்னா பெரிய பஸ்ஸு, சிற்றுந்து இது பெரிய பஸ்ஸு, இது பேருந்து. இப்போ என்ன ஒன்று பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டு வரும் பாருங்க, அதுக்கு பேர் சிற்றுந்து. இப்போ எங்கள் பக்கம்லாம் இப்போ காலேஜ் பையிலெல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் அம்மாவை எப்படி தெரியுமா கூப்பிடுதுங்க, அம்மி. உடனே அவன் கேட்டான், ஆண்டவரே என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு கண்ணு குருடாகணும் ஆண்டவரே என்ன. எனக்கு ஒரு கண்ணு குருடானா அவனுக்கு இன்றைக்கி இதான் நடக்குது. கப்பலில் நண்டு ஏற்றிட்டு போனாங்களாம். நண்டு, நிறையா நண்டு, ஒவ்வொரு நாட்டிலையும் பிடிச்ச நண்டு. இங்கிலாந்தில் பிடிச்ச நண்டு, அமெரிக்கா கடலில் பிடிச்ச நண்டு, ஆஸ்திரேலியா கடலில் பிடிச்ச நண்டு, தூத்தூர் கடலில் பிடிச்ச நண்டு, எல்லா நண்டையும் ஒரு அண்டாவில் வச்சு கொண்டு போனாங்க. அமெரிக்காவில் பிடிச்ச நண்டு இறுக்கி பெரிய போட்டு பூட்டியிருந்தாங்களாம். ஆஸ்திரேலியா நண்டு பூட்டி இருந்துச்சு, அமெரிக்கா நண்டு பூட்டி இருந்துச்சு. ஏன் இந்த நண்டெல்லாம் பூட்டி இருக்குது அப்படின்னா, தூத்தூர் பிடிச்ச நண்டு மட்டும் ஏன்டா மூடாமல் வச்சுருக்கேன்னா, இந்த நண்டெல்லாம் திறந்து போட்டால் தப்பிச்சு ஓடிடும், இந்த நண்டு மட்டும் தப்பிச்சு ஓடாது. ஏன்னா ஒரு நண்டு மேலே ஏறினா இன்னொரு நண்டு கீழே இழுத்து விட்டுரும், அதனால தேவையில்லை. இன்னைக்கு இப்படித்தான் ஒருத்தன் முன்னேறிட்டான், அது பொறுக்கா. இது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. மாறாக கிறிஸ்தவ வாழ்வு என்பது தன்னையும் இழக்கவும் துணிந்த அந்த இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு நாம் எவ்வளவுதான் இன்றைக்கு அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அன்னை தெரசா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறாள்? லவ் லவ் டில் இட் காஸ்ட்ஸ் யூ. நம்மை வெறுப்பவர்கள் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், நாம் நேசிப்பவர்கள் நாம இருப்போம் என்று சொல்லுகிறாள். இன்றைக்கு நாம் நம்மை வெறுப்பவர்களுக்கு நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறுகிறோமா? உங்கள் பகைவர்களுக்கு நீங்கள் ஆசை கூறுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் போட்டி பொறாமைகள் இல்லாமல், ஆணவம் தற்பெருமை அகந்தை இல்லாமல், உளச்செருக்கு இல்லாமல், தற்பெருமை இல்லாமல், போட்டி பொறாமை இல்லாமல் எல்லோரும் நாம் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உணர்வோடும் உறவோடும் ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உறவுகளை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தால்தான் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு அந்த அம்மாவை அம்மா என்று அழைக்க முடியும். நாம் எல்லாம் இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரே அன்னையை பார்த்து அம்மா என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், நாம் எல்லோரும் யார்? ஒரே தாயினுடைய பிள்ளைகள், ஒரே தாயினுடைய பிள்ளைகள். ஒரே தாயின் பிள்ளைகள் என்று சொன்னால் ஒரே ரத்தத்தை சார்ந்தவர்கள். எனவே தான் நாம் ஒருவர் என்ன சொல்கிறோம்? சகோதர சகோதரி என்று சொல்கிறோம். சகோதரன் என்று சொன்னால் சக உதிரம், ஒரே ரத்தம். நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் என்கிற உணர்வோடும் உறவோடும் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த தாய் மரியாளின் விருப்பம்,
அதைத்தான் அவள் ஈன்று கொடுத்த இயேசுவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் அன்னை மரியாளிடத்திலே பரிந்துரைகளை வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பரிந்துரை வலிமை மிக்க பரிந்துரையாக நமக்கு ஆண்டவனிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமையான ஒரு பரிந்துரையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்னை நமக்கு சொல்லுவது, அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்யுங்கள். அவர் நமக்கு சொல்லுவது, நாம் பகைமையை மறந்து நன்மைகளால் நிறைந்து ஒருவர் ஒருவரை அன்பு செய்து ஏற்று ஒருவர் ஒருவருக்காக துன்புற்றாலும் தொடர்ந்து தொல்லைகள் வந்தாலும் எல்லைகளை கடந்தாலும் நாம் ஒருவரை அன்பு செய்து அன்பினால் ஒருவரை தாங்குவோம் என்கிற கிறிஸ்தவ மனப்பான்மையோடு வாழ முற்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இயேசு அந்த திருமண வீட்டிலே செய்த நிறைவை நமக்கும் கொடுப்பார். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் பகைமைகள் இருக்கலாம், பல்வேறு விதமான போட்டி பொறாமைகள் இருக்கலாம், பல்வேறு விதமான தீமைகள் நம்மிடத்தில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் கடந்துவிட்டு நாம் ஒரே சகோதரர்கள், ஒரே சகோதரிகள், ஒரே குடும்பத்து பிள்ளைகள் என்கிற உணர்வோடும் உறவோடும் வாழ முற்படுவோம். அப்படி வாழ்ந்து நாம் எதை கேட்டாலும் அந்த கடவுள் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அத்தகைய ஒரு பேரருள் இந்த விழாவின் நிமித்தம், இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கப்பெற பகைமைகளை மறந்துவிட்டு உறவுகளை பகிர்ந்து கொண்டு வாழ முற்படுவோம். அன்னை மரியாள் நமக்காக உடனிருந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வலிமை மிக்க பரிந்துரையினாலும் பாதுகாப்பினாலும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாளாக. ஆமென். கடவுளின் கன்னித்தாயே, பிறப்பு உலகனைத்திற்கும் மகிழ்ச்சியை அறிவித்தது. ஏனெனில் உம்மிடமிருந்தே நீதியின் கதிரவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உதயமானார். இவரே சாபத்தை ஒழித்து ஆசியை கொணர்ந்தார். சாவை அளித்து நமக்கு நிலைவாழ்வை அளித்தார். ஏற்றி போற்றி பாடுதே எந்த உள்ளம் பாடுதே, ஆண்டவரை பாடுதே அகமகிழ்ந்து பாடுதே. ஏற்றி போற்றி பாடுதே எங்கள் உள்ளம் பாடுதே, ஆண்டவரை பாடுதே அகமகிழ்ந்து பாடுதே. கடவுளை நினைந்து ஆர்த்தரித்து என் மனம் மகிழ்ந்து ஏற்றி போற்றி பாடுதே எங்கள் உள்ளம் பாடுதே, ஏனெனில் அடிமை அந்த தாழ்நிலையை தயவாய் கண்டார். ஏற்றி போற்றி பாடுதே எங்கள் உள்ளம் பாடுதே. வல்லவரம் கடவுள் எனக்கு சொல்லரும் செயல்கள் செய்தாரே. ஏற்றி போற்றி பாடுதே எந்த உள்ள பாடுதே, ஆண்டவரை பாடுதே அகமகிழ்ந்து பாடுதே. தலைமுறையாவும் பேறு பெற்றாள் எந்தனை வாழ்வாள். ஏற்றி போற்றி பாடுதே எங்கள் உள்ளம் பாடுதே, அனைத்துலகும் தாழ்பணிந்தேத்தும் தூயர் என்ன அவர் திருப்பெயரை. ஏற்றி போற்றி பாடுதே எங்கள் உள்ளம் பாடுதே. அவர் கஞ்சும் தலைமுறைக்கெல்லாம் பேரிரக்கம் காட்டுகின்றார். ஏற்றி போற்றி பாடுதே எந்த உள்ள பாடுதே, ஆண்டவரை பாடுதே அகமகிழ்ந்து பாடுதே.
ஆணவத்தோர் சிதறிடச் செய்தார். ஏற்றி போற்றி பாடுவே எந்தருள்ள பாடுவே. வலியோரை வீழ்ந்திடச் செய்து எளியோரை உயர்த்தி விட்டாரே. ஏற்றி போற்றி பாடுவே எந்தருள்ள பாடுவே. பசித்தோர்க்கு நிறைவளித்தாரே, செல்வக்கு வறுமை தந்தாரே. ஏற்றி போற்றி பாடுதே எந்த உள்ள பாடுதே, ஆண்டவரை பாடுதே அகமகிழ்ந்து பாடுதே. ஏற்றி போற்றி பாடுதே எந்த உள்ள பாடுதே, ஆண்டவரை பாடுதே அகமகிழ்ந்து பாடுதே. ஆண்டவரை பாடுதே அகமகிழ்ந்து பாடுதே. ஆண்டவரை பாடுதே அகமகிழ்ந்து பாடுதே. கடவுளின் கன்னித்தாயே, உம் பிறப்பு உலகனைத்திற்கும் மகிழ்ச்சியை அறிவித்தது. ஏனெனில் உம்மிடமிருந்தே நீதியின் கதிரவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உதயமானார். இவரே சாபத்தை ஒழித்து ஆசியை கொணர்ந்தார், சாவை அளித்து எமக்கு நிலை வாழ்வு அளித்தார். விசுவாசிகளுடைய மன்றாட்டு. இன்றைய மறைவுரையின் அடித்தளத்தில் நாம் அனைவரும் உருக்கத்தோடு ஜெபிப்போம். அருட்தந்தையானவர்கள் கூறிய முக்கியமான கருத்துக்கள் 3 இருந்தது. 1, கப்ரியேல் தூதன் கொண்டு வந்த வார்த்தை மங்கள வார்த்தை, அது கடவுளுடைய வார்த்தையாக இருந்தது. அது இதுவரை நாம் கப்ரியேல் தூதனுடைய வார்த்தை என்று சிந்தித்த பொழுது நமக்கும் சில விசுவாசம் இருந்தது. அதை அருட்தந்தை ஆழப்படுத்தி தந்திருக்கின்றார். அது கடவுள் தூதர் கடவுளுடைய வார்த்தையை அவ்வாறே அன்னை மரியாளுக்கு உரைத்திருக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லும்போது இந்த வார்த்தை கடவுள் நமக்கு கற்றுத்தந்ததாக நாம் உணர்கின்றோம். 2வது, அவமானத்தையும் பாராமல் எந்தவித தீங்கு எனக்கு நேரிடும் என்பதையும் பொருட்படுத்தாமல் அவள் கர்ப்பவதியாக நின்ற ஒரு கோலம், அது அவள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டாள். நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலானது. எத்தனையோ பேர் தீக்குளிக்கின்றார்கள், எத்தனையோ பேர் தூக்கிலிட்டு மறிக்கின்றார்கள், விஷம் கடிக்கின்றார்கள், எத்தனையோ பேர் துயரமென்று நினைத்து தன்னுடைய வாழ்வை முடித்து விடுகின்றார்கள். ஏன் இந்த பிறப்பு என்று கவலைப்படுகின்ற நமக்கு அன்னை மரியாள் ஒரு முதற் எடுத்துக்காட்டாக அடித்தளமாக நிற்கின்றாள். துயரங்களை தாங்கின்றவள். 3வதாக மிகவும் அழகான சிந்தனையாக கானாவூர் கல்யாணத்தில் மிகவும் நல்ல ரசம் கடைசியில் வந்தவர்களுக்கு பரிமாறப்பட்டது. கடைசியில் வந்தவர்கள் யார்? கடைநிலையினர். அவர்களை உயர்த்துவதற்கான வாழ்வு. ஆகவே இந்த இறை வார்த்தையின் அடித்தளத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு அன்னை மரியாளை ஒரு பாக்கியமாக ஒரு பொக்கிஷமாக தந்தாய். ஆண்டவரே, அவளுக்கு இருந்த கடவுள் நம்பிக்கை இறுதியாக இந்த 3 கருத்துக்களையும் அடித்தளமாக கொண்டதாக இருந்தது. கடவுள் நம்பிக்கை, அவள் வைத்திருந்த இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை. ஆண்டவரே, இதை போன்று ஆணித்தரமான நம்பிக்கை இது என்னுடைய மகன் எனக்கு செய்து தருவார். அன்னை மரியாளிடம் பரிந்து பேசுவ, அவள் நமக்காக பரிந்து பேச நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அனைத்து துன்ப துயரங்களையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்வோம். நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அன்னை மரியாளிடம் சமர்ப்பிப்போம். அவள் நமக்காக பரிந்து பேசுவளாகவும் இறைமகன் இயேசுவிடமிருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய தாயாகவும் இருக்கின்றவளிடம் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். எம் பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கு மக்கள் ஒப்புரவு அருட்சாதனை பெற்று அனுதினம் திருப்பலியில் பங்கு பெற்று திவ்ய நற்கருணை உட்கொண்டு இறையாசீர் பெறவும் குடும்ப ஜெபமாலை சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தவும் நாங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்களென அன்புடனும் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து உம் பிரசன்னம் எம் பங்கு முழுவதும் நிறைந்து எம் பங்கு ஒரு குட்டி திருச்சபையாக மாற வரம் வேண்டி புனித ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை ஏற்றருள்வாய்
இறைவா அருள்மழை பொழிந்திடுவார். குடும்ப தலைவிகளுக்காக மன்றாடுகிறோம். நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெறும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள். தூய ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவினை கொண்டாடும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் கணவருக்கு பணிந்து எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து எங்களுக்கு தந்த குழந்தை செல்வங்களை நல்ல முறையில் வளர்க்கவும், எங்கள் துன்ப நேரத்தில் நீயே ஆறுதலாக இருந்து எங்களில் செயலாற்றவும், கற்பு நெறி தவறாமலும் நாங்கள் பெண்மையை புனிதப்படுத்தி வாழவும், மேலும் அன்னையிடம் விளங்கிய தாழ்ச்சி, பொறுமை, விசுவாசம், ஜெபப்பற்று, நீதி, நேர்மை, தன்னலம் பாராமல் பிறருக்கு உதவி செய்யவும், நசரேத்து குடும்பத்தைப் போல வாழ்க்கை வாழ அருள் புரிய வேண்டுமென்று தூய ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை ஏற்றருள்வார். இறைவா அருள்மழை பொழிந்திடுவார். எங்கள் அன்னையின் 2ஆம் நாளை கொண்டாடும் பக்தர்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மிடம் தருகிறோம். தாயே, அன்பிற்கு அடையாளம் நீர். நாங்கள் உம்மை போன்று கற்பு நெறி தவறாமலும் ஒரே மகனை நீர் உலகிற்காக கையளித்தீர். நாங்களும் எங்கள் பிள்ளைகளை உமது தெய்வீக பாதையில் வழிநடத்த, அதற்கான முறையில் வளர்க்கவும் ஓர் அன்பான தாயாக நீர் இருந்ததை போன்று நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஓர் நல்ல தாயாக இருக்கவும், பெண்களில் பேறு பெற்றவள் நீர், நாங்களும் பெண்மையை புனிதப்படுத்தி வாழவும், அன்னையே உம்மை போன்று நாங்களும் உலகிற்கு எடுத்துக்காட்டான ஓர் சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தர வேண்டுமென்று துன்பங்களின் துயர் துடைக்கும் தாயே, உம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை ஏற்றருள்வார். இறைவா அருள்மழை பொழிந்திடுவார். அன்பு இறைவா, இந்த நேரத்தில் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களை இந்த நேரத்தில் தருகின்றோம். இவ்வாறு வீடுகளை இழந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மீண்டும் கடலை கண்டு பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள் பாதுகாப்பை தேடுகின்றது. ஆனால் இன்னும் இனியும் வர்த்தக பெட்டக துறைமுகம் வரும்போது ஆண்டவரே, வரக்கூடிய பேரழிவும் சீற்றவும் இந்திய அரசை எங்களின் இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, பாதுகாப்பை கேட்கும்போது மீண்டும் பேரழிவை எங்களுக்கு தருகின்றது. நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு மாற வேண்டும் என்ற சிந்தனையோ வகுக்கின்றது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இப்பேற்பட்ட பேரழிவை சிந்திக்கின்ற அரசியல் தலைவர்களை தருகின்றோம். ஆண்டவரே, இவர்களுடைய எண்ணங்களை மாற்றும் கடவுளே. ஆண்டவரே, இன்று சுதந்திரமாக கடலிலே வேலை செய்கின்றோம். நீர் தந்த அந்த இயற்கை கடவுளே, எத்தனையோ கிலோமீட்டர் இடங்கள் இனியும் மீனவர்கள் செல்ல முடியாத இடங்களாக மாறும். மீன் வளங்கள் எல்லாமே அழிக்கப்படும் போது உண்டாகக்கூடிய சீர்கேடை நாங்கள் முன்னறிந்து கொண்டு, ஆண்டவரை இதை உணர்ந்து கொண்டு இதை எதிர்க்கும் செயல் வடிவத்தில் வர எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆழ்கடலிலே மீன் பிடிக்கும் மீனவர்களையும் தருகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதியும் கடவுளே. கடல் கடந்து, சமுத்திரங்கள் கடந்து, நாடுகள் கடந்து ஆண்டவரே வேலை செய்யும் எங்கள் மீனவர்களை ஆண்டவரே, உடல் ஆன்மா அவர்களுடைய உழைப்பு அனைத்தையும் இந்த நேரத்தில் தருகின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடல் நோயாளிகளை தருகின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, மனக்கவலைகளினாலும் மனப்பாரத்தினாலும் ஆண்டவரே தனிமை என்பதையும் அனுபவிக்கக்கூடியவர்களையும் தருகின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். குழந்தைகள் கீழ்ப்படிமையின்மையினால் வருந்தும் பெற்றோர்களையும் தருகின்றோம். இந்த நேரத்திலே ஆசீர்வதியும். அயல் நாடுகளிலே வேலை செய்யக்கூடிய மக்களையும் தருகின்றோம். ஆண்டவரே, இந்த திருப்பலியில் பதிவு செய்த அனைத்து குடும்பங்களையும் இந்த நேரத்திலே தருகின்றோம். பேரருள் இவர்களில் ஒவ்வொருவரிலும் சிறந்து விளங்குவதாக எங்கள் அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராம் கடவுளே, பேறு பெற்ற கன்னி மரியா உம் மகனை பெற்றெடுத்த போது எங்கள் மீட்பின் நாள் உதயமானது. அவருடைய பிறப்பு நாளை கொண்டாடும் எங்களுக்கு உமது அருளையும் அமைதியும் வழங்குவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ക്രിസ്തുവിൽ ഇത്രയും സ്നേഹമുള്ളവരെ, പരിശുദ്ധ മറിയത്തിൻ്റെ ജനന തിരുനാളിന് ഒരുങ്ങുന്നതിൻ്റെ 2ാം ദിവസമായ ഇന്ന് വളരെ ഭക്തിസാന്ദ്രമായ രീതിയിൽ പ്രാർത്ഥനകൾ അർപ്പിച്ചു, വചനപ്രഘോഷണങ്ങൾ ശ്രവിച്ചു നാം തൃപ്തിയോടുകൂടെ ഇരിക്കുകയാണ്. ഇന്ന് മുഖ്യ കാർമ്മികത്വം വഹിച്ചത് നമ്മുടെ മണ്ണിൻ്റെ മകനായ ഫാദർ ആൻഡോ ജോറിസ് ആണ്. വിളിച്ച ഉടൻ തന്നെ താല്പര്യപൂർവ്വം വരാമെന്ന് സമ്മതിക്കുകയും വളരെ മനോഹരമായ രീതിയിൽ ഒരു ആമുഖ പ്രസംഗം നടത്തുകയും ഇന്ന് ഈ തിരുക്കർമ്മങ്ങൾക്കെല്ലാം മുഖ്യ കാർമ്മികത്വം വഹിക്കുകയും ചെയ്തു. അതുപോലെ ചപ്ര പ്രദക്ഷിണത്തിന് ശേഷം ദിവ്യകാരുണ്യ ആശീർവാദവും നൽകുന്നതായിരിക്കും. ഈ തിരുക്കർമ്മങ്ങളിലെല്ലാം പങ്കെടുത്ത് നമുക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുവാൻ വേണ്ടി നമ്മോടൊപ്പം ആയിരിക്കുവാൻ ഇവിടെ എത്തിയ ഫാദർ ആൻഡോ ജോറിസിന് നമ്മുടെ ഇടവകയുടെ നാമത്തിൽ ഇവിടെ കൂടിയിരിക്കുന്ന